இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் நிகழ்வாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கூர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசீராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும்
எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 528வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நற்சொல் என்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த நற்சொல் தொகுப்பில் இன்று திரைவள்ளுவர்கள் என்ற தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை நமக்கு அன்பு பரிசாக வழங்குவதற்காக இணைந்துள்ளார் அன்பு கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள். நிறைய கருத்து வளங்களை தம்மிடையே நிறைத்து கொண்டுள்ள அன்பு சகோதரர் அவர்கள் இன்று நம்மிடையே அற்புதமான சிறப்புரை வழங்க இணைந்துள்ளார்கள். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்டுள்ள அன்பு கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை திரைவள்ளுவர்கள் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. எல்லாம் இன்பமயம், எல்லாம் இன்பமயம். புவிமேல் இயற்கையால் இயங்கும் எழில் வகை எல்லாம் இன்பமயம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த திரைவள்ளுவர் என்ற நிகழ்ச்சியை ஒரு நாள் நிகழ்வாக முடித்துவிடலாம் என்று நினைத்திருந்தோம். ஆனால் அதனுடைய தேடல்களும் அதனை பற்றிய கருத்துக்களும் அதிகமாக இருந்ததால் இதை சரித்திரம் படைப்போம் ஒரு தொடராக செய்யலாம் என்று எனக்கு இந்த வாய்ப்பை அளித்தது. அதற்கு முதலில் சரித்திரம் படைப்போம் குழுவிற்கு நன்றி. நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த வரிகள் உடுமலை நாராயணகவி அவருடைய வரிகள். கடந்த முறை உடுமலை நாராயணகவி மற்றும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி பார்த்திருந்தோம். ஆனால் அது தொடராக இருந்திருந்தால் இருவரையும் தனித்தனியாக ஒவ்வொரு நாளாக பார்த்திருக்கலாம். அந்த அளவுக்கு அவர்களை பற்றி நிறைய கருத்துக்களும் அவரை பற்றிய அவர்கள் செய்த சாதனைகளும் அளப்பரியது. எனவே தான் மறுபடியும் உடுமலை நாராயணகவியும் பட்டுக்கோட்டையும் இன்று தொடர்ந்து அவர்களையே பற்றியே பேசிவிடலாம் என்று முடிவெடுத்தேன். முதலாவதாக உடுமலை நாராயணகவியோட அந்த போனதோட நான் சொல்லுதலிருந்து விடுபட்ட ஒரு சிலவற்றை இன்று நான் சொல்லிவிடுகிறேன். உடுமலை நாராயணகவியை பற்றி நாம் ஏற்கனவே கடந்த முறை பார்த்தது எப்படின்னா, அவருடைய வாழ்வியலை பற்றி பார்த்திருந்தோம். அப்புறம் அவருடைய ஒரு சில சுபாவங்கள், அவர் எந்த மாதிரியான தன்மை கொண்டவர், அவருடைய கவியின் ஆழம் என்ன, அதெல்லாம் பற்றி நம்ம பார்த்திருந்தோம். ஒரு திரைப்படத்தில் அவர் செய்த புரட்சி, அவர் புகுத்திய அந்த தத்துவங்கள், பகுத்தறிவு, பெண்ணியம், மேலும் இந்த சமூக சீர்திருத்தங்கள், இதை பற்றி நான் சொல்லியிருந்தோம். அது தொடர்பான பாடல்கள் அதை பற்றி சொல்லியிருந்தோம். அதில் ஒரு சில சம்பவங்கள், அவர் பெரிய அன்றைய காலகட்டத்தில் அரசியலில் இருந்தவர்களிலிருந்து திரைப்படத்தில் கோலோச்சி எல்லோருமே அவருக்கு கொண்ட மதிப்பு, அதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், திருக்குறள் கருத்துக்களை எளிமைப்படுத்தி சொல்லுவதில் முதலில் ஆரம்பித்த ஒரு மனிதர் உடுமலை நாராயணகவி, ஒரு புலவர் உடுமலை நாராயணகவி அவர்கள்.
அதுல இன்னொரு முக்கியமான இது வந்து, அந்த "எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு" அப்படிங்கிற அந்த அந்த திருக்குறளுக்கு பொருத்தமான ஒரு பாடலையும் அவர் எழுதியிருக்கிறாரு. அதுல என்னன்னா, "துணிந்தபின் மனமே துயரம் கொள்ளாதே, சோகம் கொள்ளாதே" அப்படின்ட்டு அந்த திருக்குறளுக்கு பொருத்தமான ஒரு பாடல அவர் எழுதியிருப்பார். இப்படி அவருடைய கருத்துக்கள் வந்து நம்மளுக்கு அதிகமான அதனால தான் இந்த அ இதுக்கு தலைப்பு கூட "திரைவள்ளுவர்" அப்படின்னு வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பமா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இவர் வந்து அ அவருடைய நேர்மை குணம் எப்படி இருக்கணும்னா, இவர் வந்தாலே மத்தவங்க வந்து அதே மாரி நடந்துக்கணும் அப்படின்னு நெனைப்பாங்க. அந்த தன்மைய வந்து இவரு கொண்டிருந்தார். எல்லாத்துலயுமே வந்து அவர் ஒரு சொல்லிட்டா அதுபடி தான் நடப்பாரு அப்படிங்கிறது எல்லாத்தோட பார்வையாக இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். அவரு இந்த கடன அடைக்கும்போது, நான் ஊருக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டேன் என்பதற்காகவே, தான் சம்பாதித்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து, அந்த ஊர் எல்லையில் வைத்து தான் அந்த கடன குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் ஊருக்குள்ள காலடி எடுத்து வச்சாரு அப்டின்ட்டு. ஏன்னா ஒரு சொல்லுக்கு சொல்லிட்டாரு. அது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு சொல்லு தான். எதார்த்தமா சொல்லக்கூடிய சொல்லு. நான் காலடி எடுத்து இந்த ஊருக்கு வந்தா நான் கடன் அடைக்காம காலடி எடுத்து வைக்க மாட்டேன் அப்டின்ட்டு. ஆனா அதபடி நடக்கிறது வந்து அது பெரிய செயல். ஏன்னா இது வந்து ஒரு அ சொலவடை மாதிரியான ஒரு சொல்லு தான். ஆனா அதபடி நடக்கணும் அப்டிங்கிறதுலாம் வந்து கிடையாது. நம்ம கடன் உள்ள வந்து கூட குடுத்துருக்கலாம். ஆனா சொல்லிட்டோமே அப்படிங்கிறதுக்காகவே அந்த ஊருக்கு எல்கையில இருந்து குடுத்தவரு. அதனால தான் வந்து அவரு வந்து எந்த ஒரு விளையாட்டாக சொன்னா கூட அதன்படி நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நேர்மையான மனிதராக இருந்தார். அதனால தான் பிற்காலத்துல வந்து அவர் இளைஞர்களுக்கு வழிவிட்டு பாடல்கள் எழுதுவதை கூட வந்து குறைத்துக் கொண்டாருன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த உடுமலை நாராயணகவி அவர்களுடைய அ புலமைய வந்து எல்லோருமே மதிச்சாங்க. ஏன்னா, இவரு ஒரு யாராவது 4, 5 பேர் பேசிட்டு இருக்கும்போது, இவர் உள்ள நுழைஞ்சாலே கப்சிப்ன்னு ஆயிருவாங்க. ஏன்னா, இவர் ஒரு சிலத வந்து கூர்ந்து கவனிக்கக்கூடியவர். ஏதாவது வந்து தவறுதலா பேசிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, எல்லாருமே அந்த கூர்ந்து கவனிப்பாங்க. இதே மாதிரி ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, வாலி வந்து அப்போ பாடல் எழுதுவதற்கு புதுசா வந்திருக்கிறாரு. உடுமலை நாராயணியவ பத்தி அந்த அளவுக்கு தெரியல. சிவாஜி கணேசனும், வாலி எல்லாருமே வந்து அங்க உட்கார்ந்திருக்கிறாங்க. அந்த பேசிட்டு இருக்கும்போது இவரு வர்றாரு. இவருக்கு என்னன்னா, அ புதிய கவிஞர்கள் உள்ள வந்தாலும், அவங்களுக்கு வந்து என்னன்னா, அ ஒரு கருத்துக்களை சொல்லும்போது வந்து, ஒரு சில சில கருத்துக்களுக்கு வந்து இவருக்கு ஒரு முரண் இருந்துட்டு தான் இருந்திருக்கு. அப்போதைய காலகட்டத்தில. ஏன்னா, இவர் வந்து ரொம்ப நேர்மையா இருக்கிறதுனால என்னன்னா, ஒரு சிலத ஏத்துக்க மாட்டாரு. ஒரு சின்ன வரிகள்ல கூட ஏதாவது பிழை இருந்தா கூட, இப்படிலாம் எழுதுறாங்களே அப்படின்ட்டு ஒரு அவருக்கு ஒரு வருத்தம் இருந்த காலத்துல, இந்த இவங்களோட சந்திப்பு நடக்குது. அப்போ படகோட்டி படத்துல வந்து வாலி வந்து அந்த பாடல் எழுதியிருக்காரு. "கொடுத்ததெல்லாம் கொடுத்தார்" அந்த பாட்ட எழுதி, அது ரொம்ப இதாயிருக்கு. அப்போ தான் வந்து வாலிய முதல்ல சந்திக்கிறாரு. இவங்க சாதாரணமா பேசிட்டு இருக்காங்க. இவர பார்த்து தான் புலவர் வராரு அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன் சொல்லிட்டு அப்படியே நிறுத்திட்டாரு. அப்புறம் இவருக்கு என்ன ஒரு இன்னொரு குணம்னா, சுயமரியாதை அதிகமா எதிர்பார்க்கக்கூடியவர் வந்து நம்ம நாராயணகவி ஐயா. அப்போ வந்து வாலி வெத்தல போடக்கூடிய பழக்கம் கொண்டவர். வெற்றலை போட்டா வந்து என்னன்னா, நம்ம பேசம்போது அந்த கவனம் வந்து அந்த கொதப்பல்ல தான் இருக்கும் அதிகமா. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது, உடுமலை நாராயணன் பேசிட்டு இருக்கும்போது, யாரு வெத்தலை கொதப்புனாலும் அவருக்கு பிடிக்காது. ஏன்னா, தன்னுடைய வார்த்தைக்கு அவன் மதிப்பு குடுக்காம, அத தானே பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாரி அவரு நினைக்கக்கூடியவர். இதே இத தான் இவரும் வாலி அவர்களும் அவருக்கு தெரியாது. அவருக்கு நாராயணகவி அவர்கள் வந்து இதெல்லாம் பிடிக்காது அப்படின்ட்டு. அப்புறம் சிவாஜி கணேசன் வந்து நாராயணகவிக்கும் ரொம்ப நெருக்கமா இருக்கனால, அவங்க நல்லா பேசிக்குவாங்க. இத பார்த்துட்டு வாலி என்ன நெனச்சுட்டாரு, இவரும் நம்ம வந்துட்டு இதே மாரி ஐயா கிட்ட பேசலாம். ரொம்ப ஜாலியா பேசலாம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அந்த உரையாடல் நடக்குது. அப்போ வந்து, "என்னப்பா புதுசா கவிதை எழுத வர, இப்படிலாம் வெத்தல போட்டு சொதப்பிட்டு இருக்கியே?" அப்படி இப்படின்னு கேட்டுட்டு ஏதோ சொல்லியிருக்கிறார் போல. உடனே சிவாஜி கணேசன் சும்மா ஒரு நகைச்சுவைக்காக, அ வாலியே சொல்லியிருக்கிறாரு, "இல்ல வாசனை வெளியில தெரியக்கூடாதுன்னு நான் வந்து வெத்தலைய கொதப்புறேன்" அப்படின்னாரு. "என்ன வாசனை?" அப்படின்னு கேட்டதும், அவரு விளையாட்டா சொல்ட்டாரு. நேத்து நைட்டு நாங்க வந்து கவிதை எழுதுறதுக்கு நான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டேன். அது வெளியில தெரியக்கூடாதுன்னதும் இவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டான். என்னடா இது நாமலாம் வந்து கவிதை எழுதணும்னா, எப்போ உட்கார்ந்தாலும் நம்மளுக்கு கவிதை வரும். இவங்களுக்கு என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுருக்கு. அவர் மனசுக்குள்ளே வருத்தப்பட்டுருக்காரு. உடனே சிவாஜி கணேசன் என்ன சொல்லிட்டாருன்னா, "இது மட்டும் தானா?" அப்படின்னு இவரு கேட்டிருக்கிறாரு. இல்ல இவரு வந்து அசைவ சாப்பாடும் ரொம்ப சாப்பிடக்கூடியதுல பிரியம் உள்ளவரு அப்படின்ட்டு. ஏன்னா அவருடைய பண்பாடு முறைப்படி அவர் அசைவம் வந்து சாப்பிட மாட்டாரு. அப்படிங்கிறப்ப, "என்னப்பா நீ அசைவம் கூட சாப்பிடுவியா?" அப்படின்னு அதையும் கேட்டிருக்கிறாரு. "ஆமாங்க, இதுல என்ன தவறு இருக்கு?" அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவரு உடனே அதிலயும் கொஞ்சம் வருத்தமாயிருக்கிறாரு.
அப்படி பேசிட்டு இருக்கும்போது சின்னடா இந்த இளைய தலைமுறை இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்ச நாள்ல அந்த சந்திப்பு முடிஞ்சிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்புறம் வந்து ஒரு பாடல் எழுதுறாரு வாலி. எம்ஜிஆருக்கு வந்து நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அந்த பாட்டை வந்து எழுதுறாரு. இதை பார்த்ததும் வந்து மறுபடியும் அவருக்கு மேல வருத்தம் வந்துடுச்சு. என்ன இது வரி எழுதியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நேர்ல போய் சந்திக்கிறாரு. சந்திச்சு இந்த பாடல் வரியில வந்து பிழை இருக்கு. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு என்ன ஒரு சந்தேகம் அவருக்கு. ஆணையிடுற இடத்துல இருந்துட்டு அதை நடத்த முடியல அப்படின்னா அந்த வரி எதுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன பிழையை கூட அவர் பெருசா பேசினவர் உடுமலை நாராயணகவி. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு பாட்டுல கூட வந்து அந்த செயல்கள் வந்து சரியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் உடுமலை நாராயணகவி. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்ட்டு ஆணையிடுற இடத்துல இருந்துட்டு அதை நடத்த கூட உன்னால முடியலையா அப்படிங்கிற மாதிரி அவர் எண்ணம் தோன்றிருக்கு. இப்படிதான் அந்த நாராயணகவி அவர்களுடைய அந்த சொல்ல மாதிரி செயல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தன்னுடைய பாடல்ல கூட எல்லாருடைய பாடல்களையும் அந்த எதிர்பார்க்கிறவர் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமா இருக்கும். அதே மாதிரி வந்து இன்னொரு முறை கலைவாணர் அவர்கள்ட்டே வந்து ஒரு தடவை பாட்டு சொல்ல போகும்போது அவர்களுக்கு இவருக்குமே வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்குது. ஏன்னா இதே மாதிரி கலைவாணர் தன்னோட நண்பர் தானே அப்படின்ட்டு வெத்தலையை துப்பாம அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எச்சில் துளி வந்து மேல பட்டுடுச்சு. உடனே அவர் வந்து உன் படத்துக்கு நம்ம பாடலே எழுத மாட்டோம் அப்படின்னு கோவிச்சுட்டு போயிட்டாராம். அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி நீங்க இல்லைன்னா என்னால வந்து இயங்க முடியாது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் அவருடைய படங்கள்ல மறுபடியும் பாடல் எழுத வச்சாரு. இந்த அளவுக்கு அவரு சுயமரியாதை மிக்கவராக இருந்தார். அதே மாதிரி காதல் பாடல்ல கூட வந்து ஒரு சில பேர் அவருக்கு வயசாயிட்டு காதல் பாடல் எழுதுவாங்களா என்று நினைத்த காலத்துல, அப்ப இளைய தலைமுறைகள்லாம் வந்து எல்லா பாடலுமே அற்புதமா எழுதக்கூடிய தலைமுறை தோன்றிய காலம். அப்ப இவருக்கு கிட்டத்தட்ட 67 வயது ஆயிடுச்சு. அப்போ அந்த ஒரு பாடல் எழுதுறதுக்கு இந்த காதல் பாடல் எழுதுறதுக்கு ஐயா கிட்ட தான் எழுதி வாங்கணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்றாரு. அவர எழுத வைங்க. அவரு சிறப்பா எழுதுவாரு. இப்புள்ள கவிஞர்களை விட, அந்த இளைய கவிஞர்களை விட அவர் எழுதுவாரு அப்படின்னு சொல்லி, அவரு வந்து அ ஐயா கிட்ட போயிட்டு கேட்கறாங்க. அப்போ அந்த ஒரு பாடல் வந்து அவர் எழுதி குடுக்குறாரு. அத பார்த்ததுமே பிரமிப்பாயிடுச்சாம். ஏன்னா, இந்த அளவுக்கு வந்து இந்த காலத்துல உள்ளவங்க கூட எழுதியிருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு 67 வயதுல வந்து இந்த பாட்ட எழுதியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப அருமையா இருக்குது. நான் எதிர்பார்த்தத விட அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து பெருமைப்பட்டாராம். அதுதான் என்னன்னா, காதல் எந்தன் மீதில் வந்து காதில் இனிக்கிறது கட்டி அப்படிங்கிற அந்த பாடல். அதுல ஒரு வரி வரும். அதுதான் வந்து ஒரு சிறப்பான ஒரு இதா சொல்றாங்க. கட்டி கரும்பே கனியே உன்னை தட்டி பறிப்பேனோ அப்படின்ட்டு அந்த வார்த்தைகள் வந்து அப்படி. ஏன்னா இவருடைய வார்த்தைகள் எல்லாமே வந்து மிக 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 எளிமையா இருக்கும். ஆனா சந்தங்களும் அந்த பாடல் வரிகளும் இதுவரை யாரும் எழுதாத மாதிரியும் இருக்கும். ஒரு அழகான வார்த்தைகளை தேடி தேடி கண்டுபிடிச்சு எழுத விட யதார்த்தமான வார்த்தைகளை வைத்து இவ்வளவு திறமையாக கவிதைகளையும் கருத்துக்களையும் சொன்னவர் வந்து உடுமலை நாராயணகவி தான். அதே போல வந்து ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த சம்பளக்காரர்களுடைய அந்த 1ஆம் தேதி சம்பளம் வாங்கிட்டு அவங்க எப்படி கொண்டாட்டமா இருப்பாங்க. அதே 21 வரைக்கும் 30 வரைக்கும் எவ்வளவு திண்டாட்டம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து அப்பவே சொல்லியிருக்கிறாரு. அது வந்து நம்ம கலைவாணர் என்எஸ்கேவுக்காக அவர் எழுதின அந்த பாடல் தான். தேதி 1ல இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம், 21ல இருந்து 30 வரைக்கும் திண்டாட்டம் திண்டாட்டம்னு ஒரு பாடல் வரும். இந்த பாடலும் வந்து அவர் எழுதிய அந்த பாடல் தான். அதே போல வந்து அ கணவன், மனைவி வந்து எப்போதுமே ஒரு செயலை செய்யும்போது, அவங்க இணைந்து செய்தால், அதுதான் அழகானதாக இருக்கும். அப்படிங்கிறது கூட தன்னோட பாடல் கருத்து மூலம் சொல்லுவாரு. ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது. அதில் ஆணும், பெண்ணும் சேராவிட்டால் அழகு இருக்காது. அப்படிங்கிற ஒரு வரிகளையும் அவர் சொல்லியிருப்பாரு. அதாவது ஆடி பாடி வேலை செய்யும்போது நம்மளுக்கு அலுப்பு இருக்காது. ஆனா ஆண்களும், பெண்களும் சேராமல் ஒரு வேலை செஞ்சா, அதுல என்னைக்குமே அழகு இருக்காது அப்படின்ட்டு. அப்படி வந்து என்னன்னா, அப்பவே வந்து அவரு பெண்கள், ஆண்கள் பெண்ணுக்கு வந்து முக்கியத்துவம் குடுத்து தான் அந்த பாடல்களும் இருந்தது. அதேபோல ஒரு செயலை செய்தால் அதில் சிவனும் இருக்க வேண்டும், சக்தியும் இருக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் அந்த கருத்து. அது 2ம் சேர்ந்தா தான் ஒரு செயல் வந்து முழுமையடையும். அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அந்த இத சொல்லியிருக்கிறாரு. அதே மாரி அந்த காலகட்டத்தில வந்து அ ஒரு கட்டத்தில எப்பவுமே வந்து புராண பாடல்கள்
எல்லாமே வந்து அந்த மணிப்பிரவாள நடையில உள்ள பாடல்கள் எழுத்துக்கள்லாம் அதிகமா இருக்கும். ஏன்னா, இவரு காதல்ங்கிற வார்த்தையே வந்து அதிகமா பயன்படுத்திய ஒரு கவிஞர் அந்த காலத்துலனா இவர்தான். ஏன்னா, அதுக்கு முன்னாடி வந்து பிரேமம் அப்படிங்கிற வார்த்தைய வந்து காதலுக்கு நிகரா வச்சு, அந்த வசனத்துல கூட பிரேமம் அப்படிங்கிறத தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா, அந்த காதல்ங்கிற வார்த்தையை கொண்டு வந்து அதிகமாக பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து, அத பாடல்கள்லாம் கொண்டு வந்தவர் வந்து உடுமலை நாராயணகவி ஐயா தான். இப்படி அவர பற்றிய கருத்துக்கள் அதிகமா இருக்கு. அதே மாரி அவருடைய அரசியல்ல வந்து அவரை பொதுவுடைமை கட்சியும் சரி, அப்போதைய திராவிட இயக்கமும் வந்து அவர் தன்னோட கட்சிக்கு வந்து பணியாற்றணும் அப்படின்னு அவர தேடி போயி பல பதவிகள் குடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு அரசியல்ல வந்து ஒரு பெரிய ஆளுமையாகவும் வந்திருக்கலாம். ஆனா, அவர் சொன்ன ஒரே ஒரு இது என்னன்னா, புலவர் என்ற ஒரே ஒரு பதவிக்கு நிகராக எந்த பதவியும் இருக்காது அப்படிங்கிறத அவரு சொன்னாரு. அது எத காட்டுதுன்னா, அவர் கவிதை மேல கொண்டு வந்த ஆர்வம் வந்து அப்படி இருக்குது. அந்த அளவுக்கு வந்து அவர் கவிதையையும், தமிழையும் நேசித்து தனது பாடல்கள் எல்லாம் அவர் கொண்டு வந்தார். அதேபோல பெரியாருக்கும் இவருக்கும் உடைய உறவு வந்து ரொம்ப ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கடந்த முறை. ஒரு முறை பெரியாரே வந்து இவர என்ன சொல்றாருன்னா, இவருடைய கருத்துக்கள் எல்லாம் உயரிய முறையில் உள்ளன. தொழிலாளர் மேன்மை, பெண் உரிமை, மக்களின் கடமை, முதலாளித்துவ கொடுமை, காதலின் மேன்மை போன்ற நற்கருத்துக்களை தூய தமிழில் நயமுடன் கவிதை வடிப்பதில் வல்லவர் வந்து உடுமலை நாராயணகவி அப்படின்னு பெரியார் தன்னுடைய குடியரசு இதழ்ல வந்து சொல்றாரு. ஆனா அண்ணா வந்து ஒருபடி மேல போய் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, உடுமலை போல் புலமை பெற்றவர் யாருமே கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஏற்கனவே போன தடவ என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, சுரதா வந்து இவர் வந்து இலக்கியத்துல இருந்தா பாரதிதாசனே விஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே பாரதிதாசன் அவர்களே அத வந்து என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து எழுத ஆரம்பிச்சா இலக்கியத்துல பல காப்பியங்கள், அதாவது அப்ப வந்து எச்.ஏ. கிருட்டிணப்பிள்ளை வந்து தட்சண்ய யாத்திரிகம்ங்கிற காப்பியம் வந்து அப்ப புகழ் பெற்றது. அதுக்கு நிகரான காப்பியத்தை இவர் வந்து எழுதியிருக்கலாம். ஆனா இவர் வந்திருந்தால் எனக்கான இடம் வந்து போயிருக்கும். அப்படிங்கிற மாதிரி கூட பாரதிதாசனே ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உடுமலை நாராயணகவியோட புலமை இருந்தது. அப்புறம் கலைஞர் கருணாநிதி என்ன சொல்றாருன்னா, உடுமலை ஒரு சிந்தனை கவிஞன். பாமர மக்களின் உள்ளத்தில் பதியத்தக்க அளவிற்கு கருத்துக்களை எடுத்துச் சொன்னவன். மேலும் உடுமலையாரும் கலைவாணரும் இணைந்து தமிழகத்தில் ஒரு கருத்து புரட்சியை உண்டாக்கினார்கள். சினிமா கவிஞர் அல்ல, அவர் தமிழர் தந்த அரிமா கவிஞர் அப்படின்னு வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து உடுமலை நாராயணகவியை வந்து போற்றி பாடுறார். அதே மாதிரி அண்ணா இன்னொன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் பக்கம் பக்கமா படத்துல எழுதின வசனத்தை இவர் 10 வார்த்தைகளில், வரிகள் கூட இல்ல, 10 வார்த்தைகள் சொல்லி விடுகிறார் அப்படின்னு சொல்லி இன்னொரு புகழாரமும் அண்ணா அவர்கள் சொல்றார். அதே மாதிரி வந்து இவருடைய சிறந்த பாடல் ஆசிரியராக 1967 இவருக்கு விருதும் கிடைக்கிறது. அதே போல வந்து நீதிபதி கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையில் ஒரு விழா நடத்தி இவருக்கு சாகித்ய ரத்னாகர் என்ற பட்டமும் கொடுக்குறாங்க. அப்புறம் மத்திய அரசு வந்து இவரை வந்து இவருக்கான அஞ்சல் தலையை வந்து 2008 வெளியிடுறாங்க. உடுமலை நாராயணகவியோட அஞ்சல் தலையை வந்து வெளியிடுறாங்க. அது மட்டுமல்ல 2001 வந்து இவருக்கு மணிமண்டபமும் கட்டப்பட்டது. அது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய இதுல அவருக்கு உடுமலை பக்கத்துல மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. இப்படி பல சாதனைகள் அவர் செய்ததுக்கு நாம் தமிழ்நாடு அரசு எல்லாருமே வந்து அவர்களுக்கு போதுமான இதை கொடுத்தாலும், அவருடைய கருத்துக்கள், அவருடைய கவிதைகள், அவருடைய பாடல்கள் இன்றும் வந்து நம் நாட்டிற்கு, நம் மக்களுக்கு எல்லாத்துக்குமே தேவையான ஒரு பாடல்களா தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம சொல்லணும்னா, அவர் வந்து கவிதைகள் உடுமலை நாராயணகவியின் கவிதைக்கு நிகராக, கவிதையின் உயரத்துக்கு நிகராக இமயமலை கூட கீழ்தான் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவருடைய கருத்துச் செறிவும், கவிதை புலமையும் அதிகமாக மக்களுக்கும், இந்த சமூகத்துக்கும் பயன்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. இதோட நான் அந்த உடுமலை நாராயணகவி அவர்களை பற்றி முடித்துக் கொள்கிறேன். ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் ஒரு பாடலை இப்பொழுது பாடினால் நல்லா இருக்கும். உடுமலை நாராயணகவி பாடலில் இருந்து. ஐயா இப்போ பாடிடுறீங்களா?
ஐயா வணக்கம். பாடலாங்க ஐயா. நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். பள்ளி என்ற நிலங்களிலே கல்விதனை விதைக்கணும். பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும். நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் நலங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். கண்ணியக்கும் காலையக்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்பு நிலை தவறாத காதல் பயிர் வளர்த்து கண்ணியக்கும் காலையக்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்பு நிலை தவறாத காதல் பயிர் வளர்த்து அன்னை தந்தையானவர்க்கு தம் பொறுப்பை விதைத்து பின்பு வரும் சந்ததியை பேணும் முறை வளர்த்து இருப்பவர்கள் இதயத்திலே இரக்கமதை விதைக்கணும். இல்லாதார் வாழ்க்கையிலே இன்பப் பயிர் வளர்க்கணும். நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். முழுதும் மனிதர்குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து பார் முழுதும் மனிதர்குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து போர் முறையை கொண்டவர்க்கு நேர்முறையை விதைத்து சீர்வளர தினமும் வேகமதை வளர்த்து பெற்ற திருநாட்டினிலே பற்றுதனை விதைக்கணும். பற்றுதனை விதைத்து விட்டு நல்ல ஒற்றுமை வளர்க்கணும். நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கய்யா. அதற்கு பெருமை சேர்க்கும் விதமாக உடுமலை நாராயணகவிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அந்த பாடல் அமைந்தது. சிறப்பு, நன்றி. அடுத்ததாக நாம் பட்டுக்கோட்டையாரை பற்றி பார்க்கலாம். பட்டுக்கோட்டை அவர்களுடைய அந்த வாழ்வியலை பற்றி ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தது தான். இது இருந்தும் இதில் ஒரு சில தகவல்கள் சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக இருக்கும் அவருக்கு. குன்றக்குடி அடிகளார் வந்து எப்போதுமே தமிழ் வந்து கவிதை மொழி அப்படிம்பாரு. காரணம் என்னென்னா, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ் வந்து கவிதைகள் மூலமாக உணர்வுகளையும் நமக்கு வாழ்வியலையும் ஊட்டியது வந்து உரமும் ஊட்டியது வந்து தமிழ் கவிதைகள் தான். செய்யுள்கள் காலத்திலிருந்து சங்க காலத்திலிருந்து இப்போ ஒரு இலக்கியங்கள் வரைக்கும். ஆனால் நம்ம வந்து என்னென்னா, சங்க இலக்கியத்திலிருந்து தற்கால இலக்கியம் அப்படிங்கிற ஒரு வரையறை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் திரை இலக்கியம் அப்படின்னு அதை சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்த இது வந்து திரை இலக்கியம்னு கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா தற்கால இலக்கியம்ங்கிறது வந்து எல்லாத்தையுமே பொதுவாக குறிச்சிட்டு போயிடுது. ஆனால் நம்ம பகுத்தாய்வும் போது அந்த தற்கால இலக்கியத்தை மறுபடியும் பிரித்தால் அது திரை இலக்கியம் வரணும். அப்படி
ஏன்னா அந்த அளவுக்கு வந்து திரையிலும் வந்து பல இலக்கியத்தன்மை வாய்ந்த கவிஞர்கள் கோலோச்சிய ஒரு இதுவும் திரைப்படத்துறை. அப்போ குன்றக்குடி அடிகளார் என்ன சொல்றாருன்னா, 20ஆம் நூற்றாண்டு தமிழகத்தில் நல்ல பல கவிஞர்கள் தோன்றி வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு வாழ்ந்து வரலாறு முடித்த ஒரு சிறந்த கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறார். ஏன்னா சிறு வயதிலே இறந்துட்டாரு. இருந்தாலும் அந்த அவர் இறப்புக்கு பிறகு இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு. அப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து சிறு வயதில் அவருடைய ஒரு 15 வயதிலே அவருக்கான அந்த கவிதையை வந்து சந்தத்தோடு பாடலாக அமைத்து பாடக்கூடிய திறமை பெற்றவர் வந்து பட்டுக்கோட்டையார். அவரு சின்ன வயசுல வந்து அந்த ஏரிக்கரைக்கு போகும்போது ஒரு கெண்டை ஒண்ணு துள்ளுத பார்த்துட்டு அவருக்கு பாடல் வந்திருக்கு. ஒரு 14 வயதுல வந்து அவர் பாடலா அது பாடிட்டே பாடிட்டே நண்பர்கள்ட்டலாம் சொல்லி சொல்லி காமிப்பாராம். அது என்ன அப்டின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பெரும்பான்மையா. "ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரை ஓரமா நீயும் மேயாதே கெண்டை குஞ்சே, தூண்டிக்காரன் வரும் நேரம் இது, ரொம்ப துள்ளி குதிக்காத கெண்டை குஞ்சே" அப்டின்ட்டு அந்த கெண்டை குஞ்சை பார்த்ததும் ஒரு பாடலா அவர் பாடியிருக்கிறார். இது எழுதுவது ஒரு தனித்திறமை என்றால், அந்த காட்சியை பார்த்து பாடலாக பாடுவது வந்து அது ஒரு இன்னொரு தனித்திறமை தான். இப்படித்தான் அவருடைய பட்டுக்கோட்டை அவர்களுடைய திறமைகள் வந்து சிறு வயதிலே வெளிப்பட்டிருக்கிறது. அதன் பின்ன நடந்த சம்பவங்கள ஏற்கனவே போன தடவை சொல்லியிருந்தோம். அவர் கிட்டத்தட்ட 20 தொழில்கள் பார்த்து, அந்த 29 வயதிலே 20 தொழில்களை பார்த்து, இறுதியாக வந்து அவர் கவிஞர் என்ற திரைப்பட கவிஞராக இருந்து, தன் வாழ்வை நிறைவடைந்து கொண்டார். அந்த அளவுக்கு வந்து அந்த குறுகிய காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய சாதனைகள் செய்தது அவரா தான் இருக்க முடியும். ஒரு முறை வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து பட எப்படின்னா, சிவாஜி, எம்ஜிஆர பத்தி உங்களுக்கு தெரியும். 2 பேருமே வந்து ஒரு திறமையான நடிகர்கள். அன்றைய காலகட்டத்தில. 2 பேருக்குமே எப்பவுமே வந்து பயங்கர போட்டி இருக்கும். அவங்க ரசிகர்களுக்குள்ளேயே வந்து பயங்கர மோதல் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து 2 பேரும் வீரியமான காலகட்டத்தில வந்து சிவாஜி கணேசன் தான் உயரத்தில இருந்தார் அன்றைய காலகட்டத்தில. அப்போ வந்து எம்ஜிஆருக்கு என்னதான் வந்து அவரு அழகா இருந்தாலும், அவருக்கு பல திறமைகள், அவரு சண்டை பயிற்சியிலிருந்து எல்லா திறமைகளும் அவர் பெற்றிருந்தார், எம்ஜிஆர் வந்து. சிவாஜி வந்து நடிப்பு திறமை, அவருடைய உடல் மொழியில வந்து அவர் திறமையா இருந்தாலும், மற்ற திறமைகள்ல வந்து எம்ஜிஆர் கொஞ்சம் அதிகமா தான் இருந்தது. இருந்தாலும், படங்கள், நடிப்பு எல்லாமே வந்து சிவாஜி கணேசன பத்தி தான் அப்போ பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா, சிவாஜி கணேசன வந்து ஆ பெருமையாக பேசிய காலகட்டம் அது. அப்போ வந்து இவரு என்னன்னா புதுசா ஒரு பாடலாசிரியர் வந்து பாட்டு எழுத வர்றாரு அப்படின்னு சொல்லி, இவருக்கு வாய்ப்பு குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப எம்ஜிஆர் படத்துக்கு வாய்ப்பு குடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து பட்டுக்கோட்டைக்கு கிடைக்குது. அப்போ வந்து அந்த படம் வந்து மலைக்கல்லன், மலைக்கல்லன் படம்னு நெனைக்கிறேன். அந்த படத்துல அந்த பாடல் எழுதுறதுக்கு எம்ஜிஆரே வந்து சரி இவர எழுத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே வந்து அவரு வந்து ஒரு பாடல் எழுதுறாரு. அது மலைக்கல்லன்ல நாடோடி மன்னன்னு நெனைக்கிறேன். அது சரியா தெரியல. அந்த பாடல்ல வந்து எம்ஜிஆர் தான் வந்து அவரு தயாரிக்கிறாரு. அப்போ வந்து இவனுக்கு வாய்ப்பு குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவரு வந்து வாய்ப்பு குடுக்குறாரு. எம்ஜிஆர் படத்துல முதல் வாய்ப்பு கிடைக்குது. அப்போ வந்து "நீ என்ன பாட்டு பாடுவ? ஏதாவது ஒரு பாட்டல் பாடு பாட்டல் வந்து காமி, பாட்ட வந்து காமி" அப்படின்னு இருக்கிறாரு. "நீ எழுதி வச்ச பாடல காமிங்க" அப்படின்னு இருக்காரு. இவர் வந்து பாடல் வந்து எழுதி எடுத்துட்டு வரல. உடனே வந்து கையிலே தாளம் போட்டு பாடல் பாட ஆரம்பிச்சுட்டாராம். அந்த பாட்டு தான் "சும்மா கிடந்த நிலத்த கொத்தி சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி" அப்படிங்கிற அந்த பாடல். அதுல "கம்மாக்கரைய உயர்த்து கட்டி, கரும்பு கொல்ல வாய்க்கால் வெட்டி, காடு விளைஞ்சன மச்சான் நம்மளுக்கு கையும் காலும் தானே மிச்சம்" அப்படிங்கிறது அந்த பாடல் வரிகள் வரும். இந்த பாடல் வரிகள இவரு வந்து பாட்டா கையில வந்து தாளம் போட்டே பாட ஆரம்பிச்சுட்டாராம். இத கேட்டதும் பயங்கர ஆச்சரியம் அவருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பாடல்களோட வரிகள் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமா இருந்திருக்கு. அது மாத்திரம் அன்றைய காலகட்டத்தில தொழிலாளர்கள் பிரச்சனை, விவசாய பிரச்சனை, அத எல்லாமே வந்து ஒரே பாடல்ல வந்து அவர் சொல்லிட்டாரு. அதையும் போக வந்து இவங்களுக்குள்ள ஒரு காதல் பாடல்ல அந்த ஆண், பெண்ணுக்குள்ள உரையாடல்கள் மூலமா தத்துவத்தை அவர் வந்து போதிச்சிருக்கிறார். "மாடா உழைச்சவன் வாழ்க்கையில பசி வந்திட காரணம் என்ன மச்சான்?" அப்படின்னு கேட்குறாங்க பெண். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, "அவன் தேடிய செல்வம் வேறு இடத்தில் சேருவதால் வந்த தொல்லையடி" அப்படிங்கிறார். "கஞ்சி கஞ்சி என்றால் பானை நிரம்பாது, தினம் சிந்திக்கவே வேண்டுமடி" அப்படின்னு அதையும் சொல்றாரு. இதெல்லாம் வந்து அந்த ஃப்ளோல அவரு பாடலா சொல்லிட்டு இருக்கிறாரு. பாடலா பாடிட்டு இருக்கிறாரு, தாளம் போட்டுக்கிட்டு.
அந்த மெட்டு கூட அவரே போட்டு பாடியிருக்கிறாரு. அதுக்கு இறுதியா ஒரு வார்த்தை தான் எம்ஜிஆருக்கு வந்து ரொம்ப இதாயிடுச்சு. அந்த வார்த்தை ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைன்னு கூட சொல்லலாம். "இங்கு நானே போடப் போறேன் சட்டம், பொதுவில் நன்மை புரிந்திடும் திட்டம்" அப்படின்னு அந்த பாடல் வந்து முடியுது. இத பார்த்தது எம்ஜிஆர் வந்து அந்த கதை எதுவுமே சொல்லல. எனக்கு அந்த பாடல் அப்படித்தான்னு வாங்கிட்டு போயிட்டாரு. "நீ எந்த பாடலும் வேற எழுத வேண்டாம். எனக்கு இந்த பாடலே போதும்" அப்படின்ட்டு. அவொன்னே இவரு கேட்கிறாரு, "ஐயா நீங்க கதைய சொன்னா அதுக்கேத்த மாரி நான் எழுதி தருவேன். நீங்க வந்து திடீர்னு வந்துட்டு இந்த பாடலே போதும்ன்னு சொல்லிட்டீங்களே" அப்படின்னாரு. "இத விட சிறந்த பாடல் நான் வந்து இதுக்கப்புறம் நான் கேட்க வேண்டாம். நீ அதே அப்படியே தந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாடல் வந்து முதல்ல வந்து அவருக்கு ஆ இந்த திரைப்பட பாடல் எழுதி எம்ஜிஆருக்காக முதல்ல எழுதின பாடல் இது. அதன் பிறகு ஒரு முக்கியமான பாடல் தான் அந்த மலைக்கல்லன் படத்துல வந்து ஒரு பாடல் அதுவும் எழுதியிருப்பாரு. இந்த பாடல் வந்து பட்டி தொட்டி எங்கும் வந்து எம்ஜிஆர கொண்டு போய் சேர்த்தது. ஏன்னா எம்ஜிஆர் வந்து அவருடைய சுபாவத்தை தான் அவர் வெளிப்படுத்துகிறார் பாடல் மூலமா அப்படின்னு மக்கள் வந்து நம்பிக்கையிட்டு இருந்த காலம் தான் அது. திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர்களோட அந்த குணச்சித்திரம் தான் அவங்களுடைய வசனமாகவும் அவங்களுடைய பாடலாகவும் வெளிவருது அப்படின்னு மக்கள் வந்து அந்த ஒரு சிந்தனையில இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மக்கள் திரையை வந்து ரசிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இதை சொல்லணும். இதை வந்து இல்ல மக்கள் புரியாத தன்மைன்னு சொல்றதை விட அதுக்குள்ளே ஊன்றி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து அந்த காலம் இருந்திருக்கு. அந்த பாடல் தான் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் நாட்டிலே இந்த நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார் சமயம் பார்த்து பல வழிகளிலும் கொள்ளை அடிக்கிறார் அப்படிங்கிற அந்த பாட்டு. இந்த பாட்டு வந்து எம்ஜிஆரை வந்து ஒரு தத்துவ பாடல், அப்புறம் வந்து எம்ஜிஆர் மீதான ஒரு மரியாதையை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்த பாட்டு வந்து இதுதான். அதனாலதான் எம்ஜிஆர் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன், என்னுடைய முதல்வர் நாற்காலியில் 3 கால்கள் யாருடையதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா ஒரு கால் நிச்சயம் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய கால் தான் அப்படின்னு அந்த சொல்ற அளவுக்கு காரணம் இந்த பாட்டு தான். இந்த பாட்டு பாடுனதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து சிவாஜி கணேசன்ங்கிற அந்த அந்தஸ்தை விட இவரோட அந்தஸ்து ஒருபடி மக்கள் மத்தியில போய் சேருது. அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது இந்த பாட்டு. இப்படி வந்து எம்ஜிஆருக்கு ஆரம்ப காலகட்டத்தில இருந்து அவர் இறுதி வரைக்கும் நடித்த பட்டுக்கோட்டை அவர்களுடைய இறுதி காலம் வரைக்கும் அவரு எந்த படம் எடுத்தாலும் அதுல வந்து ஒரு பாட்டு வந்து பட்டுக்கோட்டை அவர்களுடைய பாட்டு இருக்கும். அத வந்து எழுதி முதலே வந்து பட்டுக்கோட்டையிடம் சொல்லிருவாங்க. இந்த மாரி படம் எடுக்க போறேன். எனக்கு ஒரு பாட்டு வேணும் அப்டின்ட்டு. அப்போ அந்த பட்டுக்கோட்டை வந்து எப்பவுமே வந்து எம்ஜிஆர் படத்துல அந்த தத்துவ பாடல்கள் அதிகமா இருக்கும். அந்த காலகட்டத்த கொண்டு வந்ததும் பட்டுக்கோட்டை அவர்கள் தான். அதே மாரி எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுக்கும் இவருக்கும் ஒரு முதல் பாடல் எழுத வரும்போது எம்.எஸ். விஸ்வநாதன பார்த்துட்டு, ஆ ஒரு பாடல் வந்து புதுசா இருக்கிறான், அவன் எழுதுவானான்னு ஒரு சந்தேகம் இருந்தது. அது கடந்த முறையே சொல்லியிருப்பேன். அப்போ இவர் பாடிய அந்த பாடல் வரிகளை கேட்டு எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு கண்ணீரே வரவழைச்சுட்டு, அதுவும் இல்லாம அவரு சொன்ன மெட்டுக்களுக்கெல்லாம் அந்த பாட்டு பொருந்தி போச்சு அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய அ இது உண்மை. என்னன்னா, அந்த பாட்டு என்னன்னா, "குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்தம். குள்ள நரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம். தட்டுக்கெட்ட மனுஷன் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம். சட்டப்படி மனுஷனுக்கு 8 அடி தான் சொந்தம்" அப்படின்ட்டு. இந்த 4 வரிகள்ல வந்து ஒட்டுமொத்த அந்த நிலையாமை எல்லாத்தையும் பத்தியுமே அவர் வந்து சொல்றாரு. "நீ என்னதான் ஆட்டம் போட்டாலும் உனக்கு கடைசியில 8 அடி தான்" அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் வந்து சொல்றாரு. இது வந்து கேட்ட உடனே அந்த பாடல் முழுமையா கேட்ட உடனே எம்.எஸ். விஸ்வநாதனே கண்ணீரோட கட்டி அணைச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இவருடைய பாடல்கள் வீரியமா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில அவருடைய பாடல்கள் வந்து வந்திருக்க காலகட்டத்தில. அப்பவே வந்து "தோன்றிற் புகழோடு தோன்றுக" அப்படிங்கிற மாதிரி இவருடைய பாட்டுகள்லாம் வந்துருச்சு. அதே போல வந்து இவர் வந்து அரசியல் ரீதியாவும் சரி, ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அவர் பொது உடைமை சித்தாந்தங்கள அதிகமா கொண்டவரு. தோழர் ஜீவானந்தத்தோட ரொம்ப நெருக்கமானவரு அப்படின்ட்டு. அதே மாரி தோழர் ஜீவானந்தம் அவர்கள் பேசிய பேச்ச கேட்டே ஒரு மெட்டு ஒண்ணு கூட போட்டிருக்கிறாரு. அதான் ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது, ஜீவானந்தம் அவர்கள் வந்து அந்த சம்பவத்த தீர்த்து வைக்கிறதுக்கு, அது பிரச்சனை நடந்திருக்கும்போது, அத தீர்த்து வைக்கிறதுக்காக போயிருக்கிறாரு. அப்போ வந்து அவர் இறுதியா சொல்லிட்டு வந்துட்டாரு. எல்லா ஆலோசனையும் சொல்லிட்டு, "நான் சொல்றத சொல்லிட்டேன். நீங்க கேட்கிறத கேட்டுக்கங்க. கேட்டுக்கிட்டா நல்லது." அப்படிங்கிற மாரி ஒரு கருத்த சொல்லிட்டு வந்துட்டாரு. இத ரொம்ப நாளா வந்து அவர் மனசுல ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. உடனே ஒரு பாடலுக்கு வந்து நம்ம அது சந்திரபாபு அவர்களுடைய படத்துக்கு ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு நினைக்கும்போது, இந்த பாடல வந்து அவரு எழுதணும்.
அதுக்கு வந்து என்ன மெட்டுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஜீவானந்தம் அவர்கள் ஞாபகம் வந்து இந்த வரியை வச்சு பாடலா எழுதிட்டாரு. அதுதான் வந்து என்னன்னா, "சொல்லுறத சொல்லிப்புட்டேன்" அப்படின்ற ஒரு பாடல் வரும். "கேட்கிறத கேட்டுக்குங்க, அப்படி நல்லா இருந்தா ஏத்துக்குங்க" அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் வரிகள் வரும். இந்த பாடல் வரிகள் வந்து ஜீவானந்தம் அவர்களுடைய அந்த சொல், அவர் பேச்சில இருந்து எடுத்து எழுதின ஒரு பாட்டு. அதே மாரி எஸ்எஸ்ஆர் அவர்களுக்கும் இவருக்கும் ஒரு நெருங்கிய நட்பு உண்டு. எஸ்எஸ்ஆர் அவர்கள் தெரியும். அவர் வந்து அ முதல் எம்எல்ஏ, ஆசியாவின் முதல் எம்எல்ஏ அவர்கள். சட்டமன்றத்திலிருந்து அதாவது சினிமாவிலிருந்து சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்த முதல் எம்எல்ஏ. அவர் வந்து என்னன்னா, ஒரு பாடல் கேட்கும்போது இவருக்கு பாடல் இவரோட ஒரு சின்ன குறை என்னன்னா, திடீர்னு புதுசா கதைய கேட்டு பாடல் எழுதும்போது பல்லவி திடீர்னு வராது. அப்போ வந்து இவர் நான் பல்லவி போதெல்லாம் நான் வீட்ல போய் எழுதிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டிருக்கிறாரு. உடனே எஸ்எஸ்ஆர் சொல்லியிருக்காரு, "நீ என்னதான் இருந்தாலும் இங்கேருந்து போக்கூடாது. நான் உன் பக்கத்திலேயே தான் இருப்பேன். நீ எழுது. உன்னை பார்த்து நான் ரசிச்சுக்கிட்டே இருக்கேன். நீ எவ்வளவு எழுதினாலும் எழுது." அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. "என்ன இன்னொரு தடவை சொல்லு" அப்படின்னு இருக்காரு. உடனே அவர் சொல்றாரு, "நான் உன் பக்கத்துல தான் இருப்பேன். நீ எழுதுறத பார்த்து ரசிப்பேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. உடனே அதுவே வந்து அவர் வந்து பல்லவியா போட்டு பாடல் எழுதிட்டாரு. "பக்கத்துல தான் இருப்பேன். உன்னை பார்த்து பார்த்து ரசிப்பேன்." அப்படிங்கிற ஒரு பாடல் அதுல இருந்து உருவானது. ஆனா அந்த பாடல்ல ஒரு சில வரிகள் வரும். இத நான் வாசிக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது கல்லணைக்கு ஒரு உலா அந்த நூல் தான். ஏன் அப்படின்னா, அந்த காவிரி ஓரத்துல நடந்து போறத பத்தி அழகா எழுதியிருப்பாரு. அது என்னன்னா, "காவேரி ஓரத்துல கால் பதுங்கும் ஈரத்துல காலையில நான் நடப்பேன் கலப்ப கொண்டு அ காலையில நான் நடப்பேன் கலப்ப கொண்டு, கட்டளைக்கு நீயும் வருவ விதைய கொண்டு" அப்படின்னு சொல்லி அந்த வரி வரும். இப்ப அந்த வந்து அந்த அ ஆற்றங்கரை ஓரமா நான் நடக்கும்போது நம்மளுடைய கால் பாதங்கள் பதிந்துகிட்டே போகும். அத வந்து கவிதையா வந்து அவரு சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து அந்த கேட்ட உடனே அவருக்கு அந்த பாடல் இந்த மனசுல ஓடி, அப்பவே வந்து அந்த பாட்ட எழுதி குடுத்திருக்கிறாரு. அதுல வந்து என்னன்னா, ஒரு வரிகள் எல்லாம் வரும். "வாய்க்கால் வெட்டுன களைப்புல நான் வந்து குந்துன நிலத்துல, புது மஞ்சள் நிறத்துல கொஞ்சும் முகத்துல நெஞ்சை பறித்திடும் வஞ்சிக் கொடி நீ கஞ்சி கொண்டு வருவ, இன்பம் களைய நீயும் தருவ" அப்படின்னு. "இன்ப களையத்துல நீயும் தருவ" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுல வந்து அவரு வந்து என்னன்னா, உழைப்போட மகத்துவத்தை அந்த ஒரு வரியில சொல்லிடுறாரு. அதேபோல அந்த பெண்மையின் அழகை பற்றியும் சொல்றாரு. அந்த களைப்பு நீங்க அந்த ஒரு கஞ்சி தான் குடிக்கிறாரு. அதுல வந்து எனக்கு இன்பம் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அது உழைத்து களைத்து குடும்பத்தோட இருந்து உணவு அருந்துகிற கஞ்சியில் தான் இன்பம் அப்படிங்கிற ஒரு வரிகளை வந்து இந்த பாடல்ல அவரு வச்சிருப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அவருடைய சிந் இதுக்கு வந்து நம்ம பெருசா சிந்திக்க வேண்டியதில்ல. ஆனா எளிமையான சிந்திச்சு, அந்த கருத்துக்களை சொல்லுற விதத்துல இவரும் வந்து ஒரு நேர்த்தியான கவிஞராக அன்றைய காலகட்டத்துல இருந்திருக்கிறார். அதே மாரி இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு சினிமாவை இன்னொரு பரிமாணத்துக்கு கொண்டு வந்த ஒரு முக்கியமான இயக்குனர் வந்து இயக்குனர் ஸ்ரீதர். அவருடைய படங்கள் எல்லாம் வந்து உளவியல் சிக்கல்கள் அதிகமா இருக்கும். உளவியல் தாக்கங்கள் எல்லாமே அதிகமா இருக்கும். அதுல ஒரு குறிப்பிட்ட படம் தான் கல்யாண பரிசுங்கிற படம். அந்த படத்துல வந்து பட்டுக்கோட்டை அவர்களுடைய பாடல் எழுதணும். பட்டுக்கோட்டை அவர்கள்கிட்ட வந்து அந்த சிச்சுவேஷன சொல்றாரு. அந்த படத்தோட கதைகளை வந்து சொல்றாரு. கிட்டத்தட்ட அவர் சொல்ற எடுத்ததுலேருந்து ஆரம்பத்திலேருந்து ஒரு நாயகன், நாயகி இருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் காதல் வருது. ஆனா நாயகி வந்து அது முப்பரிமாண காதல் கதை. அந்த நாயகி வந்து தவறா நெனச்சுக்கிறா. அப்புறம் வந்து நாயகன் என்ன சொல்றாரு, "நான் வந்து உன்னுடைய சகோதரிய விரும்புறேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இந்த மாரி ஒரு காதல்ல தோல்வி அடைஞ்சுட்டாங்க. இறுதியில வந்து அவங்க அக்கா இறந்துர்றாங்க. குழந்தைய இது பண்றது. இப்படி அந்த கதைய ஃபுல்லா அவர்ட்ட சொல்லிட்டே இருந்திருக்காரு. இதுக்கு ஏத்த மாரி ஒரு பாட்டு வேணும்ன்ட்டு. உடனே அவர் சொல்லியிருக்காரு, "இதுதான் கதையா? நீங்க சொல்ற கதைய வந்து நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். இதான்னு பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, "காதலிலே தோல்வியுற்றால் கன்னி ஒருத்தி, அவள் கலங்குகிறாள் அவனை நெஞ்சில் நிறுத்தி. இதுதானே கதை" அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரே வரியில முடிச்சுட்டாராம். இவருக்கு ஒரே திகைப்பா ஆயிடுச்சாம். என்னடா நான் வந்து 2 மணி நேரம் வந்து உட்கார்ந்து அந்த கதைய சொன்னா, இவர் 2 வரியில முடிச்சுட்டு போயிட்டாரே அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவருக்கு அந்த திறமைகள் இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து காதல் பாடல்கள்லயும் வந்து இவருடைய அ பாடல் எல்லாமே வந்து ஒரு வேறு கோணத்துல இருக்கும். காதல் பாடல்கள்லயும் வந்து ஐயா உடுமலை நாராயண விபுர் காதல் பாடலா இருந்தாலும் அதுல கருத்துக்களை வந்து அதிகமா சொல்லக்கூடியவர் இவர்தான். அதே மாரி ஒரு பாடல் என்னன்னா, "எண்ணருமை காதலிக்கு வெண்ணிலாவே" அப்படின்னு ஒரு பாடல் வரும். இது வெண்ணிலாவை வந்து உவமையா வந்து பெண்ணுக்கு நிகரா பார்க்கிறத விட, இவர் வந்து என்னன்னா, "நீ அது கூட பிறந்த அக்காவா? தங்கச்சியா?" அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அந்த மாதிரி வந்து நிலாவ பத்தி பாடியிருக்கிறாரு.
அதே போல வந்து இன்னொரு பாடல் வந்து ஒரு சிறப்பான பாடல் அவரோடது. தானா எவரும் கெடமாட்டான், தடுக்கி விடாம விழமாட்டான், போனால் எவனும் வரமாட்டான், இத புரிஞ்சுக்கிட்டவன் அழமாட்டான் அப்படிங்கிற மாரி ஒரு பாடல். இது இது அவருக்குடைய ஒரு நிலைமைய வந்து அவரு சொல்லும்போது, அவருக்கு நேர்ந்த ஒரு சின்ன துன்பத்தை வைத்து இவர் அத எழுதுறாரு. இவருக்கான ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும்போது, தானா எவனும் விழமாட்டான், தானா எவனும் கெடமாட்டான், தடுக்கி விடாம விழமாட்டான், போனால் எவனும் வரமாட்டான், இத புரிஞ்சுக்கிட்டவன் அழமாட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடல். இது வந்து அவருடைய கிட்டத்தட்ட அது இறுதி காலகட்டத்துக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எழுதின போனால் எவனும் வரமாட்டான், அது புரிஞ்சுக்கிட்டவன் அழமாட்டான் அப்படிங்கிற மாரி இறுதியா சொல்லி முடிக்கிறாரு. இதுக்கு ஏறக்குறைய கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் தான் இவருக்கு வந்து அந்த தலைவலி பிரச்சனை அதிகமா வருது. அந்த தலைவலி பிரச்சனை வந்து சாதாரணமா இல்ல. ஒரு சாதாரண தலைவலினா எப்போதுமே இருக்கும். நம்ம அதிகமா சிந்திச்சாலோ, இல்லன்னா அதிகமா தூங்காம இருந்தாலோ அந்த தலைவலி வருவது இயல்பு தான். ஆனா இவருக்கான தலைவலி வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேல போயிட்டே இருந்திருக்கு. ஏன்னா இவரு உடம்பை வந்து அந்த அளவுக்கு கவனிக்கவும் இல்ல. அது எந்த பிரச்சனையும் தெரியல. அவருக்கு மூளை நரம்புல ஏதாவது பாதிப்பு இருந்திருக்கலாம். ஆனா அத அவரு பெருசா எடுத்துக்காம அவர் தொடர்ந்து கவிதைகள் எழுதிட்டு வந்திருக்கிறாரு. ஆ ஒரு காலகட்டத்தில அந்த தலைவலி அதிகமா போயி அவரு வந்து மருத்துவரிடம் வந்து பரிசோதித்து பார்க்கும்போது, மருத்துவர்கள் இதற்கான எங்கெல்லாம் வலி இருக்குன்னு சொல்லும்போது, இவருக்கு சரியா சொல்ல முடியல. மூக்குல இருந்து தலை வரைக்கும் வலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த காலகட்டத்தில என்னன்னா, அந்த சைனஸ்ங்கிற நோய் வந்து ரொம்ப தீவிரமா ஒரு சில பேர தாக்கிட்டு இருந்ததும், இவங்க வந்து சைனஸா தான் இருக்கும். இதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணா சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரு என்னன்னா, கொஞ்ச நாளுக்குள்ள வந்து ஒரு சில பாடல்கள்லாம் எழுதி முடிக்கணும். அப்போ நீங்க சொன்ன டேட்டுக்கு வந்து என்னால வர முடியாது. அதனால எனக்கு ஆப்ரேஷன் வந்து முன்னாடியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாரு மருத்துவர்கிட்ட. மருத்துவரும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சரி அப்படி பண்ணா வந்து நீங்க டிஸ்சார்ஜ் ஆக நாளாகுமே அப்படின்னு சொல்றாரு. உடனே இவரு என்ன சொல்றாரு, இல்ல பிரச்சனை இல்ல. நான் வந்து வீட்ல வந்து எனக்கு வந்து இது பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ருக்கிறாரு. ஆனா உண்மையிலேயே வந்து அவர் சைனஸ் நோய் தான் இருந்ததா அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில பரிசோதனை அந்த அளவுக்கு இல்ல. ஒரு அவருக்கு மூளையில வந்து நரம்புல தான் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த நேரத்துல வந்து அவரு தன்னுடைய பாடல் எழுதணுமே அப்படிங்கிறதுக்காகவே முன்னாடியே வந்து அந்த முடிவ சீக்கிரமா எடுத்துட்டாரு. ஏன்னா எனக்கு ஆப்பரேஷன் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி ஒரு தைரியமான மனநிலையில இருந்திருக்கிறாரு. அதனால ஆப்பரேஷனும் பண்ணிட்டாங்க. ஆப்பரேஷன் பண்ணி ஒரு கொஞ்ச நாள்ல டிஸ்சார்ஜும் ஆயிட்டாரு. அப்புறம் வீட்ல போய் கவிதை எழுதணும் அப்படின்ட்டு பாடல்கள்லாம் எழுதணும். இவ்வளோ பேர்ட்ட நம்ம வந்து வாங்கியிருக்கோமே, அத எழுதி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரு வீட்ல போயிட்டு அந்த படுக்கையில இருந்துகிட்டே ஒரு சில பாடல்களும் எழுதினாரு. எழுதிட்டு இருக்கும்போதே அவருக்கு என்னன்னா, மூக்குல இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருந்திருக்கு. இவரு என்னன்னா, பஞ்சு அதெல்லாம் வந்து வீட்லயே குடுத்துருக்காங்க. அப்போ வந்துட்டு இவர பார்க்கறதுக்கு ஆட்கள் வராங்க. மூக்குல வந்து பிளட் வந்துகிட்டே இருக்குது. இவரு தொடச்சு தொடச்சு அந்த வாளியில வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. பக்கத்துல இருக்க வாளியில. பார்க்கிறவங்களுக்கு அது தெரியல. அவரு கட்டில்ல கீழ வச்சிருக்கிறாரு. பார்த்துட்டு, "பார்த்துக்கோ, உடம்பு பார்த்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிர்றாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேல வந்து அந்த ரத்தம் அதிகமாவே வந்துகிட்டே இருந்திருக்கு. இவருடைய நண்பர் ஒருவர் தில்ரூபா சண்முகம் அப்படிங்கிறவர் வந்து பார்க்க வந்திருக்கிறாரு. பார்த்துட்டு இருக்கும்போது, "மூக்குல இருந்து என்ன ரத்தமா வருது? வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து கேட்டுக்கல. "இல்ல இது சரியாயிரும்" அப்படின்னு சொல்லிட்டு அவரா வந்து சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு. அப்பந்தான் அவரு கீழ குனிஞ்சு உட்காரும்போது பார்த்திருக்கிறாரு, ஒரு பக்கெட்ல அந்த பஞ்ச தொட்டு தொட்டு போட்டது அந்த பக்கெட் ஃபுல்லா நிரம்பி இருந்துச்சாம். "என்னங்க இவ்வளவு பெரிய ரத்தம் வந்து துடைச்சு போட்டுருக்கீங்க. இவ்வளவு ஃபில் ஆயிருக்குது. நீங்க இவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கிறீங்களா? நீங்க ஆஸ்பத்திரிக்கு வாங்க" அப்படின்னு சொல்லியும் அவர் கேட்கல. அப்பந்தான் அவருடைய நண்பர் அ பொது உடைமையில வந்து ஜீவானந்தத்துக்கு நிகராக பார்க்கக்கூடிய மாயாண்டி பாரதி அவர்கள். அவர் சமீபத்தில 2015ல் தான் மறைந்து போனார். இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகள் இந்த சுதந்திரத்துக்காகவும், நாட்டுக்காகவும் மாயாண்டி பாரதியாரோட செயல்பாடுகள் வந்து எண்ணற்றது. அவர் மதுரையைச் சேர்ந்தவர் தான். அவர் என்னன்னா, "ஏறுனா ரயிலு, இறங்குனா ஜெயிலு" அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொலவடை உண்டானதே அவர பார்த்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீரியமிக்க தலைவருக்கும் இவரும் ஒரு நெருங்கிய உள்ளவரு. அவர்கிட்ட போய் இந்த தகவல் சேருது. மாயாண்டி பாரதி அவர்கள்ட்ட போயிட்டு. உடனே அவரு "என்னாச்சு பட்டுக்கோட்டைக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு வந்து பார்க்குறாரு. அவரு கொஞ்சம் நிலைகுலைந்த நிலைமையில இருக்கிறாரு. அப்போ "நீ உடனே கிளம்பு, ஆஸ்பத்திரிக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவர கூப்பிடுறாங்க. இந்த நேரத்தில வந்து அவரு என்ன சொல்றாருன்னா, அவரு நிலைமை தெரிஞ்சிடுச்சு. நம்மளுக்கு வந்து ரொம்ப மோசமா தான் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு, ஆ கண்ணதாசனுக்கும், எம்ஜி ராமச்சந்திரனுக்கும் தகவல் சொல்லிருங்க எம்ஜிஆருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
உடனே எம்ஜிஆர் வந்து அப்போ வந்து என்னன்னா அவருக்கு அடிபட்டு அவருக்கு கால் முறிவு ஏற்பட்டு அவர் இருக்கிறாரு. ஒரு படத்துல சண்டை காட்சியில் அடிபட்டு கால் முறிவு ஏற்பட்டு இருக்கிறாரு. இந்த தகவல் அவருக்கு போயிட்டு போன உடனே சக்கரபாணி அனுப்பிச்சு வைக்கிறாரு அவங்க அண்ணனை. என்னன்னு போயிட்டு அவர் முதல்ல போயிட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. இந்த நேரத்தில் தான் அவர் கூட்டிட்டு போறாங்க. அவரை தேடி வர்றாரு சக்கரபாணி. ஏன்னா எம்ஜிஆரோட பின்புலத்துக்கு முக்கிய காரணமா இருந்தது பட்டுக்கோட்டைங்க எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு என்ன இன்னொரு பயமும் இருந்தது சக்கரபாணி அவர்களுக்கு. தன் தம்பியை வந்து இந்த அளவுக்கு உயரத்துல கொண்டு வச்சவன் அவனுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஆயிட்டு அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலையும் அவர் வந்து உடனே வாங்க ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டிட்டு போறாங்க. அந்த நேரத்திலே வந்து அவருக்கு கிட்டத்தட்ட அந்த மூளையோட இந்த ஆப்ரேஷனும் சரியா பண்ணாங்களா என்ற ஒரு கருத்து இருக்குது. அது சரியா பண்ணலைங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த நேரத்தில் அந்த மூளையோட நரம்பு வந்து வெகுவா பாதிச்சிடுச்சு. அந்த சுய நினைவு இழக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. உடனே ஆஸ்பத்திரியில் சேர்த்ததும் அவங்க உடனே சரி இது நாங்கள் சரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து இல்லை இப்போதைக்கு நாங்கள் எதுவும் பெருசாக எதுவும் சொல்ல முடியல, நாங்கள் ட்ரை பண்ணுறோம், இப்போதைக்கு அவருக்கு கொஞ்சம் எதுவும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறாரு, அவருடைய இதய துடிப்பு எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்காங்க. பரவாயில்ல பையன் வந்து தேறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த சூழ்நிலையெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் அவர் வந்து ஆஸ்பத்திரியில் இருந்து அவர் கண்காணிப்பில் இருந்திருக்காரு. எல்லாருமே அவர் வந்து மீண்டு வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்திருக்காங்க. ஆனால் அவருடைய அதுக்கு மறுநாள் வந்து அவர் வந்து இந்த உலகை விட்டு மறைஞ்சிட்டார். அந்த 29 வருடம் அந்த வருடத்துல அவர் ஒரு 7 வருடங்கள் தான் சினிமா துறையில் இருந்தார். அது ஏற்கனவே சொல்லியிருப்போம். அந்த 7 வருடத்திலேயே வந்து அவர் செய்த சாதனைகள் வந்து அளப்பரியது. ஆனால் அவருடைய இறுதி கட்டம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கும் போது தான் நம்மளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா அவருடைய சிந்தனைகள் எல்லாமே வந்து ஒரு கொஞ்ச நாள் இருந்திருந்தா அவர் எவ்வளவு பெரிய உயரத்தை அடைஞ்சிருப்பாரு. இப்பவுமே அவருடைய உயரம் வந்து மிகப்பெரிய உயரம் தான். பட்டுக்கோட்டையோட எல்லா பாடல்களையும் எடுத்துக்கிட்டாலே ரசிக்காதவர் யாரும் கிடையாது. ஒரு சிலருடைய பாடல்கள் அன்றைய காலகட்டத்தில் இருந்த இளைய அந்த வாலி, கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்கள் கூட சில நெருடலான வரிகள் வந்து போகும். ஆனா இவர் அந்த இளமையில இருந்து கொண்டும் மக்களுக்கு தேவையானதை காதல் பாடலா இருந்தாலும் தேவையானதையும் கருத்துக்களோடும் சொன்னவர் வந்து நமது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தான். அவருக்கு வந்து எல்லா முதலமைச்சரும் வந்து அவருக்கு வந்து மரியாதை செய்தார்கள் என்பதுதான் சிறப்பம்சம். அதுல முதல்ல வந்து அவருடைய பாடல்கள் எல்லாமே வந்து அவருக்கான ஒரு பாவேந்தர்ங்கிற பட்டத்தை, அவர் பாடல்களை பற்றி பாவேந்தர்ங்கிற பட்டத்தை வந்து நமது எம்ஜிஆர் அவர்கள் கொடுக்கிறார். அப்போ வந்து அவங்க மனைவிக்கு அந்த விருதினை கொடுக்கிறாரு, பாவேந்தர் விருது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து அவருக்கான பாடல்கள் அனைத்தையுமே நாட்டுடைமையாக்குறாங்க. கலைஞர் வந்து கருணாநிதி அவர்கள் வந்து அவருக்கு மணிமண்டபத்தை கட்டுறாரு. இதெல்லாம் வந்து அவருடைய அந்த வாழ்க்கையில் நம்ம அரசு செய்த மரியாதைகள். அதே மாதிரி அவருக்கு வந்து மக்கள் கவிஞர் என்ற ஒரு பட்டத்தை வந்து தொழிலாளர் சங்கமும் அவருக்கு கொடுத்துருக்காங்க. இத்தனை சிறப்பு வாய்ந்த பட்டுக்கோட்டை அவர்கள் சிறந்த பாட்டுக்கோட்டை தான். அந்த கோட்டையை தகர்க்கும் பீரங்கி இதுவரைக்கும் கிடையாது அப்படிங்கிறதான் உண்மை. அந்த பாட்டுக்கோட்டைக்குள் நாம் உள்ளே புகுந்தால் ஒரு நல்ல மனிதனாக ஆகலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. இத்தோடு பட்டுக்கோட்டை அவர்களை பற்றியும் நான் நிறைவு செய்து விடுகிறேன். ஐயா அவர்கள் பட்டுக்கோட்டை அவர்களுடைய பாடல்கள் ஒன்றை பாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஐயா நன்றி. இதோ பாடலுக்குள். தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரைக்கதவும். நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும். சக்தி இருந்தால் உனை கண்டு சிரிக்கும், சக்தி இருந்தால் உனை கண்டு சிரிக்கும், சத்திருந்தான் உனக்கு இடம் அளிக்கும். தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே.
நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். அல்லும் பகலும் தெரு கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். விழித்துக் கொண்டோர் எல்லாம் பிழைத்துக் கொண்டார். விழித்துக் கொண்டோர் எல்லாம் பிழைத்துக் கொண்டார். உன் போல் குரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார். தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான். கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான். கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதனின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. மிகவும் சிறப்பான பாடல்கள். அன்பு கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு சிறப்பான உரையினை நமக்கு வழங்குவது வழக்கம். இன்றும் கடந்த நிகழ்வின் தொடர்ச்சியாக உடுமலை நாராயண கவி மற்றும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இருவரும் கவிஞர்களை பற்றிய தரவுகளை வெகு சிறப்பாக அந்தந்த நினைவுகளோடு பொருத்தி நமக்கு இன்றைய அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவருக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. கூடவே நிகழ்விற்கு இனிமை கோர்க்க அன்பு ஐயா மு ராமச்சந்திரன் அவர்களும் தமது இனிய குரல் வளத்தினால் ஒவ்வொரு பாடல்கள் உடுமலை நாராயண கவி அவர்களுடைய பாடலையும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பாடலையும் வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாக்கிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மு ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவர் இசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நற்சொல் என்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இன்று திரைவள்ளுவர்கள் என்ற தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை அன்பு கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக நமக்கு வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் ஆரோக்கிய வியாழனில் உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்கள் அற்புதமான சிறப்புரை வழங்க இருக்கின்றார்கள். வரும் வெள்ளிக்கிழமை இலக்கிய வெள்ளியில் வாசிப்பை நேசிப்போம் பகுதியில் கவிஞர் பாஸ்கரன் அவர்கள் நம்மிடையே வாசிப்பை நேசிப்போம் குறித்த உரையினை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் செம்மைப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். காசி ஆறுமுகம் அவர்களுக்கு மிக்க நன்றி. சென்ற நிகழ்வில் இருந்து அந்த உடுமலை நாராயண கவி அவரை பற்றியும் பட்டுக்கோட்டை அவர்களை பற்றியும் இன்னும் மேலும் அதிக தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. முதல்ல உடுமலை நாராயண கவி அவர்கள் எண்ணி துணிக கருமம் அப்படிங்கிற திருக்குறள் இருக்கு. அதுல இருந்து கூட அவர் பாடல் அந்த மாதிரி திருக்குறள்ல இருந்து கூட அவர் பாடல்களில்
அந்த கருத்துக்களை எடுத்து கையாண்டதை பத்தியும் பகிர்ந்துக்கிட்டார். அதே போல அவருடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு அவர் நேர்மையாகவும் சொன்ன வாக்க காப்பாத்துறதுக்கு நின்னார் அப்படிங்கிறத பத்தியும் சொன்னாங்க. நம்ம கடன் வாங்கிட்டு ஊருக்குள்ள கால் எடுத்து வைக்க மாட்டேங்கும்போது, கடன் திருப்பி கொடுக்கறதுக்கான அந்த பணம் இருந்தால் கூட அத குடுத்துட்டு தான் அந்த கால் வைக்கிறது அப்படிங்கிறதுல உறுதியா இருந்தாரு. அ க ஒரு 60 வயதுக்கு மேல 70 வயது கிட்டங்கும்போது இளைஞர்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடல்கள் எழுதுறதையும் குறைச்சுக்கிட்டார் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அதே போல எந்த அளவுக்கு ரொம்ப ஒழுக்கம் அப்படிங்கிறதுல அவர் உறுதியா இருந்தாரு. இதுல அதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. வாலி அவர்கள் வெத்தலை போட்டுட்டு இருந்தது இதெல்லாமே அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிறதும் அவரு அசைவம் சாப்பிட மாட்டாருங்கும்போது அது நீங்க ஏன் சாப்பிடுறீங்கன்னு கேட்டதா இருக்கட்டும், இல்ல வெத்தலை போடுறதோ, இல்லை பாட்டு எழுதும்போது அப்படியே பாட்டு தானா வரணும். அதுக்கு எதுக்கு வந்துட்டு தேவையில்லாத போதை வஸ்துக்களை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கும் அதுவும் சொல்றாரு. இதெல்லாம் இல்லாமயே நம்ம பாட்டு எழுதணும் அப்படிங்கிறத வந்துட்டு அவர் சொல்றாரு. அதே போல கலைவாணர் அவர் கூடயும் சரி, எல்லா சமயங்களிலுமே அவரு அந்த நேர்மை வாக்கு, சொல்ற வாக்கு அப்படிங்கிறத வந்து கைவிடாமல் இருக்கிறதுக்கு காரணம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறதும் சொல்லலாம். எம்ஜிஆருக்கு முதலாக அவர் பாடல் எழுதுறது, அந்த காதல் பாடல்கள் அவர் எழுதுறாரு. அதே போல அந்த நிறைய பாடல்கள் எம்ஜிஆருக்காகவும் அவரு எழுதிக்கிட்டே இருக்காரு. தொடர்ந்து அவர் எழுதின பாடல்கள் மூலமாக நிறைய கருத்துக்களையும் கொண்டு சேர்க்கிறாரு. தேதி 1ல இருந்து கொண்டாட்டம், இப்ப 21 தேதிக்கு மேல திண்டாட்டம் அப்படின்னு சம்பளம் வாங்குறவங்கள பற்றின ஒரு பாடலா இருக்கட்டும். அப்புறம் பொது உடைமை, முதலாளித்துவம் இத பற்றியெல்லாம் மிகவும் சிறப்பாக எழுதக்கூடியவர் தன்னுடைய பாடல்களில். பெரியார் அவர்கள் அவரை பற்றி புகழ்றாரு. உடுமலை நாராயண கவி போல புலமை பெற்றவர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அவர்களும் புகழ்றாரு. பக்கம் பக்கமா வசனம் எழுதுறத வந்துட்டு நான் பண்றேன். ஆனா அத 10 வரியில சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணா அவர்களும் சொல்றாரு. இங்க நல்ல நல்ல நிலம் பார்த்து அப்படிங்கிற ஒரு பாடல் ஐயா ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் பாடியதோட உடுமலை நாராயண கவி அவர்களை பற்றிய தகவல்கள் நிறைவு பெற்றது. போன தடவை விட்டு போன நிறைய கருத்துக்களையும் இந்த வாட்டி சேர்த்துக்கிட்டாரு. அதே போல ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறதையும் தன்னோட பாட்டுல வந்து சொல்லியிருக்காரு. ஆணும் பெண்ணும் சேராவிட்டா அழகு இருக்காது அப்படிங்கிறதா இருக்கட்டும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக கொண்டு வந்து சேர்த்த காசி அம்மா அவர்களுக்கு நன்றி. அதுக்கப்புறமாக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பத்தினது. தமிழ் வந்துட்டு ஒரு கவிதை மொழி அப்படின்னு சொல்றாரு. 15 வயதிலே அவருக்கு பாடல் இயற்றும் அந்த ஒரு திறமை அப்படிங்கிறது இருக்கு. ஒரு காட்சிய பார்த்து அப்படியே பாடலாக பாடுகிறாரு. எம்ஜிஆர் படத்துல அந்த மலைக்கல்லன் படத்துல கூட பாடும்போது அவர் கையிலேயே தாளம் போட்டு பாடுறாரு. எல்லாமே போக நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம் அப்படின்ற அந்த பொது உடைமை கருத்துக்கள், தொழிலாளிகளை பற்றின கருத்துக்களையும் சொல்றாரு. எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர் எழுதின அந்த இங்கு நான் போட போறேன் சட்டம் அப்படிங்கிற மாதிரி போடுறாரு. அதுதான் பின்னாட்கள்ல நடந்தது அப்படிங்கிறதும் சொல்றாங்க. அப்புறம் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலேங்கிறது ரொம்ப முக்கியமான பாடல். இந்த மாதிரி அந்த காலத்துல ஒரு கதாநாயகர்கள் அப்படின்னு இருக்கிறவங்க அதே மாதிரிதான் இருப்பாங்க, தன்னுடைய படத்துல இருக்க மாதிரி மக்கள் நம்புற அளவுக்கு பாடல்கள் மூலமாக ஒரு அவங்களோட கேரக்டர் பில்ட் பண்றாங்கன்னு கூட சொல்லலாம். அதனாலதான் அவங்க அரசியல்ல கூட வந்து அவங்களால ஜெயிக்க முடியுது, முதலமைச்சராக முடியுது. இந்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிறத நாற்காலியில் 4 கால்கள்ல ஒரு கால் நிச்சயமா பட்டுக்கோட்டை அவர்கள் அப்படின்றத எம்ஜிஆர் சொல்றாரு. மனிதனுக்கு 8 அடிதான் சொந்தம் அப்படின்னு அவர் எழுதின அந்த ஒரு பாடல் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுக்கு ரொம்ப அவருக்கு உருகிடுறார் அந்த பாட்டை கேட்டு. ஜீவானந்தம் அவர்கள் பொது உடைமை கருத்துக்களோட அவர் ஒன்றி இருந்ததுனால அவரு கூட ரொம்ப பழகினாரு. சொல்றத சொல்லிப்புட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. ஜீவானந்தம் ஒரு தடவை சொன்னதை அப்படியே பாடல்ல கொண்டு வந்து வைக்கிறாரு. அதே போல காவேரி ஓரத்துல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதல் பாடல்கள் அதை கேட்கும்போது கூட கல்லணை கோருலான் ஞாபகம் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதே போல போனால் எவனும் வரமாட்டான், புரிஞ்சுகிட்டவன் அழமாட்டான் அப்படின்ற தத்துவ பாடல்களும் சொல்றாரு. அதுக்கு பின்னாடிதான் சில நாட்கள் கழிச்சு அவருக்கு அந்த சைனஸாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மூக்குல இருந்து ரத்தம் ஒழுகிட்டே இருக்கும்பொழுது அதை கவனிச்சுக்காமல் பாட்டு எழுதணும் அப்படிங்கிறது இருக்காரு. அது இன்னொருவர் மாயாண்டி பாரதி, அதிகம் நமக்கு அறியப்படாத ஒருவர். அவரை பற்றி புதிதாக நம்ம இன்னைக்கு நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் ஒரு தொடர்ந்து சிறைக்கு சென்று கொண்டே இருப்பார். போல நம்ம நாட்டுக்காக போராடியவர். சமீபத்துலதான் மறைந்தாரு 2015 அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றியும் ஒரு சிறிய அறிமுகம் கிடைச்சது. அவர் வந்து இவரை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்பவும் இவர் வரல
வரலைங்கிறாரு. எம்ஜிஆரோட அண்ணன் சக்கரபாணி அவர்கள் வந்து கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் அவர் அங்க இருந்து அந்த நோயில இருந்து மீண்டு வரல அப்படிங்கிறத சொன்னாங்க. எம்ஜிஆர் அவர்கள் பாவேந்தர் விருது கொடுத்திருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் அவங்களோட புத்தகங்கள் பாடல்களை நாட்டுடைமையாக்குனாங்க. கலைஞர் அவர்கள் மணிமண்டபம் கட்டியிருக்காரு. மக்கள் கவிஞர் அப்படின்ற பட்டம் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா ரொம்ப பட்டுக்கோட்டை அவர்களை பற்றி அந்த கடைசி காலங்களை பத்தி கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மனம் வருத்தமா இருந்தது. ஏன்னா 29 வயதுக்குள்ள 7 வருடங்கள் அவர் மிகப்பெரிய சாதனை செய்திருக்காருன்னா இன்னும் பல காலங்கள் வாழ்ந்திருந்தா அவரோட அனுபவத்துக்கும் இந்த பாடல்களுக்கும் சரி எவ்வளவோ நம்ம தமிழுக்கு வந்துட்டு ஒரு புதிய பாடல்கள் கிடைச்சிருக்கும், புதிய சிந்தனைகள் எவ்வளவோ கிடைச்சிருக்கும். அதையெல்லாம் தவற விட்டுட்டோம் அப்படின்னா தனி மனிதனோட ஒரு உடல் நலம் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் மூலமா உண்மையிலேயே மனதுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாகவும் இருந்தது. ஒரு பட்டுக்கோட்டை எப்படி பாட்டுக்கோட்டையாக இருந்தார் இவ்வளவு சிறிய வயதுல அப்படிங்கிறத பத்தி பகிர்ந்துகிட்ட காசி ஆறுமுகம் அவர்களுக்கும் நன்றி. ஐயா எப்பவுமே ராமச்சந்திரன் ஐயா நிகழ்வு முடிஞ்சோன்னா வந்துட்டு பொருத்தமான ஒரு பாடல் பாடுவாரு. இன்னைக்கு ஆரம்பத்திலேயே வந்து இணைந்து நிகழ்வோடையே இணைந்து பாடினது அப்படிங்கிறது மேலும் மேலும் ரொம்ப சிறப்பா இருந்தது. ஏன்னா ஒருத்தரை பத்தி சொல்லும் போது அந்த வரிகளை அப்படியே கொண்டு வந்து உயிர் கொடுத்து ஐயா பாடும்போது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. ரொம்ப சிறப்புங்க ஐயா, மிக்க நன்றி. ஒரு புதிய கோணத்துல பார்த்த மாதிரி இருந்துச்சு இந்த நிகழ்ச்சியை. மிக்க மிக்க நன்றி. விந்திய கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். விந்திய கௌரி அம்மா. சசிகலா அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிங்க கற்பகா. அனைவருக்கும் காலை வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். விந்திய கௌரி பேசுறேன். காசி ஆறுமுக ஐயா அருமையா சிறப்புரையாற்றினாங்க. சினிமா பாடல்கள் மிக சிறந்த பாடல்கள். அதனோட ஒரு வரிய நம்மளோட வாழ்க்கையை நல்லா மாற்றும். அவ்வளோ மகத்துவமான பாடல்களை எழுதியிருக்காங்க. அந்த பாடலோட மகத்துவத்தையும் அந்த பாடலோட விளக்கத்தையும் அதற்கான சூழலையும் பாடல் ஆசிரியர்களோட எண்ண ஓட்டங்களை பற்றியும் அவங்கள செயல்பாடுகள் பற்றியும் ஐயா ஒரு ஆராய்ச்சி நோக்கில் மிக அற்புதமா எடுத்துரைத்தார். ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க மிக்க நன்றிங்க அம்மா. சசிகலாமா, நீங்க தொடரலாம். நன்றிங்க கற்பகா. காசி ஆறுமுகம் அவர்களுக்கு நன்றி. காலையில வந்து ஒரு எப்போதுமே காலையில கேட்குற சிந்தனை வந்து ரொம்பவே ஒரு நல்ல உணர்வு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் அதே மாதிரிதான். பாடல் பத்தி மட்டும்தான் தெரியும், அது பின்னாடி இருக்கிற உழைப்பு தெரியாது. அது இன்னைக்கு தெரிய வச்சதுக்கு நன்றிங்க ஐயா. அதோட இனிமை சேர்க்கிற மாதிரி ராமச்சந்திரன் ஐயாவோட பாடலும். இருவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. நந்தகுமார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. காசி ஆறுமுகம் அவர்களுடைய உரை வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் கேட்குறேன். ஸோ மகிழ்ச்சி, அதுக்காகவே கலந்துக்கிட்டேன். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியவங்கள நினைவூட்டுற வகையில் அவருடைய நினைவூட்டுற வகையில்ன்றதை விட நினைவுக்கு உயிரூட்டுற வகையில் அவருடைய பேச்சு இருக்கும். அந்த வகையில் 2 பெரிய மகான்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அவருக்கு துணையாக கொஞ்சமும் சளைக்காமல் ஐயாவோட பாட்டும் சிறப்பாக பாடினாங்க. ரெண்டுமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஒரு இனிமையான காலை பொழுதை தந்தமைக்கு இருவருக்கும் தளத்திற்கும் மனமார்ந்த நன்றிகள். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றிங்க நந்தகுமார். ஜெயராமன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நல்ல ஒரு தலைப்புல கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள் வந்து ஒரு ஆய்வுரை என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக ஒரு திரையுலகம் சார்ந்த சில செய்திகளை எல்லாம், ஒரு அரிய தகவல்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இந்த திரையுலகம் இதை பத்தி எல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா அதுக்கெல்லாம் இப்ப நேரம் வந்தாது. நிறைய அதை பத்தி நம்ம செய்திகள் நிறைய இருக்கு, அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். அவர் சொன்னதை போல அந்த காலகட்டத்தில் வந்து உடுமலை நாராயண கவி, பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள், வாலி அவர்கள், கண்ணதாசன் போன்றவர்கள் எல்லாம் வந்து அந்த சொன்னதை போல இந்த உழைப்புக்கு இந்த சினிமா, இந்த பாடல் உருவாக்கம், சினிமா உருவாக்கத்திற்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்பு அவரிடத்துல இருந்திருக்கிறது
அது கொஞ்சம் எனக்கும் சில அதை நேரடியா பார்க்கிற சில வாய்ப்புகள் எல்லாம் ஏற்பட்டது 80களில். அதை நேரடியா நானும் பார்த்திருக்கேன். அப்படி சினிமா ஒரு ஒரு கட்டத்துல, அந்த காலகட்டத்தில் அவர் குறிப்பிட்டதை போல அந்த காலகட்டத்துல சினிமா பாடல்கள் என்பதற்காக சினிமாவை விரும்பி மக்கள் பார்த்தது ஒரு கட்டம், ஒரு காலம். அந்த பாடல் இருக்கிற வரிகள், தத்துவங்கள், அந்த காட்சி அமைப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பான அது ஈர்க்கும், நம்மளை மக்களை ஈர்க்கும், அந்த திரையரங்குக்கு நமக்கு போக வைக்கும், அந்த அளவுக்கு இருந்தது. அதற்கு பிறகு அந்த அதன் பிறகு ஒரு காலகட்டம், அதற்கப்புறம் சினிமாவில் வந்து இந்த வசனங்கள், அதற்காக மக்கள் ஈர்க்கப்பட்டார்கள். அதில் அந்த வசனம் என்பதிலே திரையுலகை தன் வசம் ஏற்றுதலை மிகப்பெரிய பங்கு வகித்தது. அவர் சொன்னதை போல முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு இந்த பராசக்தி படம் வந்தப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய அந்த வசனம்ல வசனத்துக்காக இப்படி ஒரு படம் இப்படி எல்லாம் வரும், ஜனங்க இருப்பாங்களா, போயிருப்பாங்களா, இப்படி ஒரு தாக்கத்தை மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்குமா, அந்த ஒரு மிகப்பெரிய அந்த ஆர்வத்தை தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த அந்த அதற்கு பிறகு இயக்குனர் அந்த படம் ஒரு டைரக்ஷன் பண்றாங்க, அந்த இந்த டைரக்டரோட திறமைக்காக படங்கள் ஓடியது ஒரு காலம். இப்படி ஒரு கூட்டு எல்லாமே வந்து ஒரு கூட்டு சார்ந்து, ஆனா எந்த ஒரு காலகட்டத்திலையும் அந்த சினிமா என்பது 80களுக்கு வரை 80 70 80களுக்கு வரை அது பாடல்களாகட்டும், நடிப்பாகட்டும், வசனமாகட்டும் சமூகம் சார்ந்திருந்தது. அதை வந்து குறை சொல்ல முடியாது. சமூகம் சார்ந்திருந்தது. சாதாரணமா அவர்கள் வந்து ஒரு படம் எடுக்கும்போது பாடல்ல வந்து ஒரு ஆபாசமான வார்த்தைகளை கூட அவர்கள் அப்பெல்லாம் வந்து அதை அங்கீகரிச்சது கிடையாது. வசனங்கள் அதே மாதிரி, பாடல்கள் எழுதுறதுல, பாடல்கள் பாடுவதில் கூட இந்த மாதிரி ஆபாசம் இருந்தால் நாங்கள் பாட மாட்டோம் என்று பாடகர்கள் சொல்ல காலமெல்லாம் உண்டு. நடிகைகள் என்னை தொட்டு பேசக்கூடாது என்ற காலமெல்லாம் இருந்தது. அப்படி ஒரு சமூகம் சார்ந்து இந்த பண்பாட்டு கலாச்சாரத்தோடு ஒன்றியிருந்த அந்த சினிமா ஒரு கட்டத்தில் அதிலிருந்து பிளண்டு விட்டது. நடுவில் அதாவது அதிலிருந்து பிளன்று வேறு திசை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சது. இதுதான் உண்மை. சமூகம் சார்ந்திருந்த சினிமா ஒரு கட்டத்தில் வந்து வியாபாரம் என்கிறதே முழுக்க முழுக்க, அதுல இப்போது இருக்க தற்கால காலகட்டத்தில் விழுக்க வியாபாரம். ஒரு சினிமா எடுக்கணுமா 4 பாட்டு, 4 ஃபைட்டு, 4 சாங்கு, 4 டைலாக்கு, இல்லை ஆபாசங்கள், இதெல்லாம் நிறைஞ்சுதான் அது கட்டத்தில் சமூகம் பற்றி அக்கறை இல்லாமல், சமூகம் மற்றும் சிந்தனை இல்லாமல் இந்த சினிமா ஒரு வழிதவறி போய்விட்டு இதை சினிமா துறை சார்ந்தவர்களே சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் சினிமா என்பதை மக்கள் சினிமாவாக பார்க்க வேண்டாம், அது வந்து தேவையில்லைன்றது சினிமாக்காரர்களே சினிமாவா படம் எடுத்தெல்லாம் சினிமா பைத்தியம் உள்ள தலைப்புல எல்லாம் படம் எடுத்த வெளியிட்டார்கள். அது அதை போல இருந்த அந்த ஒரு காலகட்டம். இந்த நிலைமைகள் எல்லாம் விலக்கி நான் கூட ஒரு தடவை நம்ம சினிமா டைரக்டர் விஸ்வநாதன் அவர்கள் கூட ஒரு 4 கால ஒரு கடிதம், நீண்ட கடிதம், இது மாதிரி இருக்க, இந்த மாதிரி இந்த சினிமா உலகம் இப்படி எல்லாம் போயிருக்க, உங்களை மாதிரி திறமையாளர்களா இதை பார்த்துட்டு இல்ல, இதை வந்து ஏன் நீங்க வந்து இது மாதிரி போயிடுச்சு சினிமா அப்படின்னு என்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி கடிதம் எழுதல. அவரும் எனக்கு எழுதினாரு. சுருக்கமா என்ன சொன்னா, யானை தன் தலையில தன்னை மாறி மண்ணை வாரி போட்டு கொண்டிருக்கிறது, அதுதான் சினிமா உலகம் இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிறது கூட சொன்னார். எனக்கு கடிதம் எழுதினார். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கு சினிமா உலகம் என்பது போய் அது ஒரு வருந்தத்தக்க, உண்மையிலே எல்லாம் இப்படி ஆகிப்போச்சு என்றது ஒரு வருந்தத்தக்க செய்தி. அது நான் கூட என்னுடைய நூல்களிலே அதற்கான ஒரு என்னுடைய முந்தைய நூல்களிலே திரைக்கு பின்னால் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். இப்ப சமீபத்தில் வந்திருக்கிற ஒரு நூல் கூட என்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த மாதிரி நான் அதுல சில செய்திகள்லாம் சொல்லுவேன். அதுக்கு முகப்பு கவிதையே என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறந்ததாய் தமிழகம், சிறந்ததாய் சமூகம் சிறந்திடல் வேண்டின் சிலவற்றை இன்றே தவிர்த்தல் நன்று. இதுக்கு அது முகப்பு கவிதை. அது சிறந்ததாய் சமூகம் சிறந்திடல் வேண்டின் சிலவற்றை இன்றே தவிர்த்தல் நன்று. அதில் முதன்மையானது சினிமா. இதுதான் நான் வந்து அதுல, இது நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் இன்றைக்கு இதைதான் சொல்லிக்கிறார். சினிமாவை வந்து கண்டிப்பா அது இருக்கக்கூடாது, சமூகம் சார்ந்து இல்லை, சமூகத்தின் சீரழிவுக்கு சினிமா கொண்டு செல்ல இருக்கிறது அப்படின்றது இன்னைக்கு பெரும்பகுதியான கருத்து. நான் என்னுடைய நூல்கள்ல அதுதான் பதிவிருக்கேன். இனி வரும் காலங்களில் சினிமா தன்னை திருத்திக் கொண்டு இந்த சமூகத்துக்காக தன்னை முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு என்னுடைய எண்ணத்தை பதிவு செய்து கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. அருள் சேவியர் சார், வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காசி ஆறுமுகம் சகோதரர் அவருடைய இயல்பே வந்து ஒரு தலைப்பை கொடுத்துட்டா அதனுடைய ஆழம் அடி வேறு அதுல இருந்துதான் ஆரம்பிப்பாரு. கிட்டத்தட்ட திரை வள்ளுவர்கள்ங்கிற வரிசையில
நாராயணகவி, பட்டுக்கோட்டை கல்யாணம் இரண்டோட ஆளுமைகள் அவங்க இப்படிலாம் பாட்டு எழுதினாங்க அப்படின்ட்டு அவர் ஒண்ணு குறிப்பிட்டார். அந்த காலத்துல போட்டிங்கிறத விட எம்ஜிஆர் சிவாஜிங்கிற அந்த இது அவங்க குறிப்பா சொல்ல போனா எம்ஜிஆர் அவருடைய பாடல்கள் எல்லாம் முக்கவாசி பட்டுக்கோட்டை கல்யாணம் சொல்றோம். தூங்காதே பாப்பா தூங்காதே அந்த பாட்டு, திருடாதே சாரி தூங்காதே தம்பி தூங்காதே, திருடாதே பாப்பா திருடாதே, அந்த மாதிரி சில நல்ல கருத்துக்கள் நிறைந்த அந்த பாடல்கள் எல்லாம் எம்ஜிஆர் அவருடைய நடிப்புல அவர் பாடுறது அவர் சொன்னது மாதிரி அவருடைய குணமே கேரக்டர் இப்படித்தான், ஒரிஜினல் கேரக்டர் அந்த எம்ஜிஆருக்குரிய கேரக்டர் இப்படித்தான் போல அப்படின்ட்டு அந்த பட்டுக்கோட்டை கல்யாண வரிகளுக்கு ஏத்தார் போல் எம்ஜிஆரோட கேரக்டர் இப்படித்தான் மக்கள்லாம் நம்பினாங்க. இன்னமும் கூட எம்ஜிஆர் உயிரோட இருக்கிறவங்க கூட சில கிராமங்கள்ல நம்பிக்கிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர்னா அவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதை. அந்த மாதிரி அது காரணம் வந்து பட்டுக்கோட்டை அவர்கள் எழுதிய வரிகள், அதை அவர் வாயிலிருந்து பாடினது, நடிச்சு இதெல்லாம் மக்கள் நம்பிதான் அவரை வந்து முதலமைச்சரா கூட ஆக்குறாங்க கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த அந்த வரிகளுக்கு அந்த வார்த்தைகளுக்கு சக்தி இருந்தது அப்ப. அந்த அவ்வளவு அருமையான பாடல்கள்லாம் எழுதி இருந்தாரு. நல்ல 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 அந்த இன்டர்வியூலாம் அந்த நாராயணகவிங்கிறவர் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் பாக்குறாரு போல. அவரு அந்த வாலி வந்து வெத்தலை பாக்கு போட்டு வாய் பதப்பிக்கிட்டு பேசுறது, அவரு அந்த உரையாடல் வந்து நல்லா ஒரு நேச்சுரலா நடந்தது மாதிரியே ஒரு அறிமுகம், காசி அறிமுகம் சொன்னாரு. நிறைய வள்ளுவர்களின் வரிசையில இந்த இரண்டு பேர்த்தோட ஆளுமைகளை பற்றி கொஞ்சம் கூடுதலாக நமக்கு தெரிவதற்கு ஒரு வாய்ப்பா இருந்தது. அதை பாடல் வடிவுல ஐயா பாடினது வந்து ரொம்ப அருமை. அந்த முடிஞ்சா அந்த கம்மா அக்கறை அந்த பாட்டு இருக்கு, மணவாளனா அந்த படம் தெரியல, அந்த 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 பாட்டை முடிஞ்சா ஐயா பாட முடிஞ்சா பாடுவேன். நன்றி. நல்லா இருந்துச்சு இந்த காலையில ஒரு இனிமையான பாடல் வரிகளோட ஐயா பாடினதும், காசி அறிமுகம் அவர்கள் அந்த ஆளுமைகளை பற்றி பேசினதும் ஒரு புதுமையான ஒரு அனுபவம், ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருந்தது. வாழ்த்துக்கள். காசி அறிமுகம் எப்போதுமே நல்ல தேடல்கள் வந்து நிறைய இருக்கும். அவருக்கு தலைப்பை கொடுத்துட்டா அதனுடைய தேடல்கள், அது என்ன ஆர்ஜின், என்ன அதனுடைய இது எப்படி எல்லாம் நான் ஒரு போன வாரம் விடுபட்டதை கூட இந்த வாரம் நான் சொல்றேன் அப்படின்ட்டு சொன்னது இன்னும் அவர் தேடிக்கிட்டேன் இருக்காரு. அப்படிங்கிற வரிசையில அவருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள் காசி அறிமுகம் சொல்றேன். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். ஐயா நீங்க பேசுறீங்களா? அம்மா வணக்கம். காசி ஆறுமுகம் ஐயா என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மற்றும் நாராயண கவிஞர் இவர்களை பற்றிய இன்று அற்புதமான ஒரு அவருடைய வாழ்க்கை முறையை பற்றி எடுத்து சொன்னாங்க. அதாவது திரைப்படத்தை பத்தி நம்ம இந்த கால திரைப்படம் பத்தி பார்க்கும்போது எவ்வளவு ஒரு, அதாவது இந்த சமூகத்தை சீரழிக்கிற ஒரு முக்கியமான கருவிகளில் ஒன்று சின்னத்திரை, சினிமா. இதுல மாற்று கருத்தே கிடையாது. இது ஒரு முக்கிய காரணியா இந்த காலத்துல இப்ப இருக்குது. அவங்க எல்லாம் கூட இப்போ நம்ம சமூகத்தை சீர்திருத்தத்துக்காக வர மாதிரியான சூழல்கள்லாம் நிலவுது. ஒரு காலகட்டத்துல இந்த சமூகத்தை மாற்றம் அடைய செய்வதற்காக இப்படிப்பட்ட அற்புதமான கவிஞர்களும் சினிமா நடிகர்களும் உண்மையிலேயே இந்த எளிய மனிதர்களை எல்லாம் மேலே கொண்டு வரதுக்கு இந்த சினிமா துறை எவ்வளவு அற்புதமான ஒரு கருவியாக இருந்த நிலை மாறி இப்பொழுது சமூகத்தை சீரழிக்கிறதுக்குரிய முக்கியமான கருவியா இருக்குது. இது ஒரு வருத்தத்தக்க விஷயம். அன்பு ஐயா கவிஞர் காசி ஆறுமுகத்தை பத்தி சொல்லணும்னா அவர் எப்பவுமே ஒரு சிரித்த முகத்தோடு இருப்பார். நான் சந்திக்கிறது உண்டு. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இளைய கவிஞர். ரொம்ப, அதாவது இதுல இந்த தளத்துல இருக்கிறவங்க எல்லாம் இளையவர்கள் தான். இந்த இளையவர்கள்லாம் சேர்ந்து இந்த சமூக மாற்றத்தை உருவாக்குறதுக்காக இப்படி ஒரு தளத்தை உருவாக்கி
நிகழ்வை ஒவ்வொரு ஆளுமைகள் இந்த சமூகத்தை மாற்றமடைய செய்வதற்காக நல்ல ஒரு ஆளுமைகளை கொண்டு இப்படி ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதே போன்று அந்த கவிஞர்கள் அந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இளம் வயதிலேயே காலமாயிட்டாரு. அந்த உடல் ஆரோக்கியத்தை அவர் கவனிச்சுக்கல அப்படின்னாரு. அது போன்று இன்றைய தலைமுறைகள் உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும். ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு இந்த சமூகத்திற்கு நீங்கள் இன்னும் பல நல்ல சேவைகளை இந்த தளத்தின் மூலமா செய்ய வேண்டும் என்று கூறி, ஐயா ஒரு பாடல் சொன்னாரு, அது எனக்கு நினைவுல வரல. வேற காமு ஷெரீப்னு சொல்லிட்டு இதே மாதிரி நல்ல ஒரு பாடல்கள்லாம் எழுதக்கூடியவரு. அவருடைய பாடல் நீங்கள் கண்டிப்பா விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். அத பாடலாங்க ஐயா. செவிரையா. ஐயா ஐயா வணக்கம். காமு ஷெரீப்போட அந்த ஒரு பாடல் ஒண்ணு. கையங்காலும் தானே மிச்சம் அந்த பாட்டுங்க. கையங்காலும் தானே மிச்சம் அந்த பாட்டு. அது எனக்கு நினைவுக்கு இல்லைங்க. அது காமு ஷெரீப்போட ஒரு பாடல். ஏரிக்கரையின் மேலே ஏரிக்கரையின் மேலே போறவளே பெண்மையிலே, ஏரிக்கரையின் மேலே போறவளே பெண்மையிலே, என்னருமை காதலியே என்னை கொஞ்சம் பாரு நீயே, என்னருமை காதலியே என்னை கொஞ்சம் பாரு நீயே, அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே, அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே, ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே, ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே. தென்னை மரச்சோலையிலே சிட்டு போல போற பெண்ணே, ஏ தென்னை மரச்சோலையிலே சிட்டு போல போற பெண்ணே, சிட்டு போல போற பெண்ணே, நில்லு கொஞ்சம் நானும் வாரே சேர்ந்து பேசி போவோம் கண்ணே, நில்லு கொஞ்சம் நானும் வாரே சேர்ந்து பேசி போவோம் கண்ணே, அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலே, ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. மற்றும் ஒரு சிறப்பான பாடல்ங்கய்யா. மிக்க மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள்? சரவணன் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு காசி ஆறுமுகம் பட்டுக்கோட்டை பற்றிலாம் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் அந்த சின்ன வயசுல சாதிச்சிருக்காரு அவரு. ஸோ இதெல்லாம் தெரியப்படுத்துறதுக்கு காசி ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றிங்க சரவணன். எல்லோரும் பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேறு யாருக்கும் கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். காசி ஆறுமுகம், உங்கள் ஏற்புரைக்கான நேரம், நீங்க பேசலாம். காசி ஆறுமுகம், உங்க நிறைவு கருத்துக்கள் பகிர்ந்துக்கோங்க. இணைய சவால் நினைக்கிறேன். இருக்கீங்களா? சின்ன ஒரு இதுக்கு போயிருந்தேன். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். இந்திய வரியமா முதல்ல சொன்னாங்க இது ஒரு ஆய்வு மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு. அவர்கள் மட்டும் இல்லை, நம்ம ஐயா கல்லை ஜெயராமன் அவர்களும் சொன்னார். அந்த ஆய்வுக்கு காரணம் சரித்திரம் படைப்போம் தான். ஏன்னா நம்மளை ஆராய்ச்சி பண்ண அவங்க தூண்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த அவர்களை பற்றி ஒரு தேடல் வரும்போது, இன்னொரு கருத்துக்கள் தெரியும் போது அதை பற்றி நம்ம பார்க்க அப்படி
அவர்களை பற்றிய தேடல் அதிகமாயிட்டே போகுது. அந்த அளவுக்கு இருவரும் கவிஞர்களுமே வந்து மிகப்பெரிய ஆளுமைகள். சரி, அவர்கள் இந்த தளத்துல வந்து நம்ம சொல்லிட்டு அது மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தினா நமக்கு ஒரு இனிமையா இருக்குது அப்படிங்கிறது தான் இதுல எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இவர்களை பற்றி மேலும் நான் சொல்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இது தொடரா வந்தா கண்டிப்பா இவர்களை பத்தி தனித்தனியா நம்ம பேசியிருப்போம். அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியா தான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க 2 பேர்த்தையும் ஒரு 3, 4 பேரை வச்சு பேசலாம் அப்படின்னு பார்த்தா அது 2 பேரை பத்தி பேசும்போதே அது 1 மணி நேரத்தை கடந்துருச்சு. அப்புறம் தான் அடுத்த தொடரா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இப்போ அவர்களை பற்றியே மீண்டும் அந்த தகவல்கள் வந்து தேடி நம்ம கொடுத்தேன். அப்போ இந்த ஆராய்ச்சி ஆய்வு அப்படின்னு அந்த அம்மாவும் ஐயாவும் சொன்ன மாதிரி அதுக்கு காரணம் வந்து பின்புலமா இருக்கிறது ஒரு தூண்டுதல் தான். அந்த தூண்டுதல் வந்து நம்ம சரித்திரம் படைப்போம் குழு தான் அதை செய்யுது எனக்கு. அது மாதிரி அவங்க தலைப்பு கொடுத்தாலும் நானே ஒரு தலைப்பு சொன்னாலும் நான் பொதுவாக தலைப்பு வந்து அவர் கேட்பாங்க, நான் சொல்லுவேன். இருந்தாலும் அதை பற்றிய இது கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது என்னன்னா நம்ம அதை தேடி தேடி போய் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ அப்படி கிடைக்கும் போது நம்ம தான் அதிகமா அதை தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி ஐயா மாயாண்டி பாரதி அவர்களை பற்றி நான் முன்னாடியே கேள்விப்பட்டிருந்தேன். அப்போ சொன்னாங்க ஒரு புதிய ஆளுமையை அறிமுகப்படுத்தினார் அப்படின்ட்டு. அவருடைய பின்புலத்தை நம்ம படித்தோம் அப்படின்னா ரொம்ப இதா இருக்கும். இந்த அளவுக்கு தியாகம் பண்ண ஒரு மனுஷனை நம்ம வந்து கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்ட்டு. இருந்த அந்த இணையத்துல போய் பாருங்க, அவருடைய சாதனைகள்ல இருந்து எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட 2015 தான் இறந்து போனாரு. அவர் இறுதி சடங்கு எப்படி நடந்ததுன்னு ஒரு 50, 60 பேர் கூட போயிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு ஏழ்மையா இருந்து அவர் இறந்து போயிட்டாரு. இது நான் முன்னாடி எனக்கு தெரியும். ஆனா இப்பதான் அது தெரிஞ்சது. மாயாண்டி பாரதி அவர்களும் பட்டுக்கோட்டை அவர்களும் ரொம்ப நெருங்கிய நண்பர் அப்படின்ட்டு. அப்போ இது எதனால வந்துச்சுன்னா சரித்திரம் படைப்போம் குழு அது மூலமா தான் வந்துச்சு. அவங்க 2 பேரும் தனித்தனியான ஒரு பயணித்திருப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா அவங்க 2 பேர்த்துக்குள்ள இவ்வளவு ஒரு இணக்கம் இருக்கு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. இறுதி காலகட்டத்துல அவரோட இறுதி காலகட்டத்துல இவர் தான் பங்கேற்றிருக்கிறாரு இவரும் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஸோ இதெல்லாம் வந்து சரித்திரம் படைப்போம் குழு மூலம் தான் எனக்கு அந்த தேடல் அதிகமாயிடுச்சு. அதே மாதிரி ஐயா சகோதரர் நந்தகுமார் அவர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த தளத்துல என்னது வரைய கேட்டேன்னாரு. அவருக்கு நன்றி. அதான் அவர் ஒன்று சொன்னாரு, நினைவுகளுக்கு வந்து அவர் உயிர் ஊட்டி இருக்கிறாரு. நினைவு ஊட்டினாரோட நினைவுகளுக்கு உயிர் ஊட்டி இருக்காரு அப்படின்னாரு. நினைவுகள் என்பதே வந்து உயிர்ப்பு தன்மை உள்ளதுதான். ஐயா அவர்கள் வந்து சொல்லும்போது எனக்கே வந்து கொஞ்சம் நல்லா இதா இருந்தது. சரி, அந்த நினைவுகள் தூண்டினதுக்கு தூண்டினார் சொன்னதுக்கு ஐயாவுக்கு நன்றி. அதே மாதிரி ஐயா ஜெயராமன் ஐயா வந்து இப்போதையுள்ள அந்த திரை எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி அவர் ஆதங்கத்தை சொன்னார். உண்மைதான். ஒரு காலத்தில் கலைகள் எல்லாமே வந்து இந்த சமூகத்தை பண்படுத்த தான். அதனால தான் நம்ம கலாச்சாரம்னே சொல்கிறோம். சமூகத்தை பண்படுத்துறது தான் கலைகள். பின்னாடி அது வந்து என்னன்னா எல்லாமே தொழிலாக மாற 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 அதில் உள்ள அறம் செத்து போயிடுது. ஒரு காலத்தில் கல்வி படிக்கணும்னு நினச்சோம், அது இப்படி தொழிலாக மாறிடுச்சு. அரசியல் எல்லாமே அப்படி மாறிக்கிட்டே வர வர அதில் வந்து ஏகப்பட்ட கெடுதல்கள் வர ஆரம்பிச்சிட்டு. திரைகளும் அப்போ முன்னாடி வந்து அத்தி புத்தால் மாதிரி ஒரு சில கவிஞர்கள் வந்து தவறாக எழுதுவாங்க. இப்போ அத்தி புத்தால் மாதிரி தான் நல்லா நல்லா எழுதுறாங்க அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்துருச்சு. இன்னும் ஒரு சில கவிஞர்கள் இருக்கிறாங்க, ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய கவிஞர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இப்போ ஏன்னா நடிகர்களே பாடல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பாடல்கள் எழுத ஆரம்பிச்சுட்டு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து நம்ம கேட்காத வார்த்தை, அது வந்து ஹிட்டா வேற ஆகுது. கேட்காத வார்த்தைன்னா நம்ம என்ன சொல்றது, ஒரு திட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் கூட வந்து போட்டு அவங்க எழுதும்போது அது வந்து ஹிட்டா கூட ஆகுது. அப்ப அந்த அளவுக்கு சமூகமும் மாறி இருக்கா அப்படிங்கிறது ஒரு எண்ணமும் வருது. இந்த மாதிரி கவிதைகள் இந்த மாதிரி கவிஞர்கள்லாம் இப்போ தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஐயா ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாரு. உண்மைதான். ஏன்னா ஐயா மாதிரியான ஆட்கள்லாம் சினிமாவுக்கு இப்போ போயிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. அவங்க சினிமா விலக்கி வச்சதுனால தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டாங்களோன்னு ஒரு எண்ணமும் இருக்கு. அதே மாதிரி நமது சகோதரர் சேவியர் அவர்களும் சொல்லியிருந்தாங்க, அந்த பாடல்கள் அவர் எந்த அளவுக்கு நுணுக்கமா கவனிச்சாரு அப்படிங்கிறது தெரியுது. நம்ம எதுனாலுமே வந்து இறங்கி நம்ம தேடிடுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதான் அந்த தேடல்கள் வந்து நம்மளுக்கு தேவையான ஒன்றா இருக்குது. அதனால தான் நம்ம வந்து அந்த என்ன சொல்றது, இயங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாகவும் அந்த தேடல்கள் இருக்கு. அதே மாதிரி அவர் சொன்ன அந்த பாடல்கள், சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அடுத்த தடவை வந்து ஐயா வந்து அந்த பாடல் ஒரு தடவை பாடினா நல்லா இருக்கும். அடுத்த தடவை அதுவும் இந்த வேண்டுகோளா வைக்கிறேன். ராமச்சந்திரன் ஐயாவை பற்றி சொல்லவே தேவையில்லை. என்னோட கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக அவரோட பாடல் அமைஞ்சது. அது அந்த பாடல்கள் எல்லாமே வந்து அவர் கேட்கும்போது அவ்வளோ இனிமையாக இருந்தது. அந்த ராகத்தில் கூட அவர் பிசிறு தட்டாமல் அந்த காலை பொழுதுல அந்த அளவுக்கு அவர் பாடுறாரு அப்படின்னா வியப்பாக தான் இருக்குது. அவருடைய அந்த ஒரு தேர்ந்த ஒரு பாடகர்
அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்க கூட அந்த அளவுக்கு பாடுவாங்களா இந்த காலை பொழுதுல? ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு இது வச்சிருப்பாங்க. அந்த ஒரு கோட்டுக்குள்ள தான் பயணிப்பாங்க எல்லாருமே, பெரிய பெரிய ஆட்கள்லாம். ஆனா ஐயா நம்ம என்ன பாடல் சொன்னாலும் அந்த காலை பொழுதுல வந்து அவர் பாடி நம்மளுக்கு சொல்லிடுறாரு. நேத்து இரவுல தான் ஐயா கிட்ட பேசினேன். ஐயா 2 பாடல் மட்டும் அந்த நிகழ்ச்சிக்காக பாடுங்க அப்படின்னா, சரி நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சொல்லிட்டு நான் அந்த 2 பாடல்கள் சொன்னேன். இது 2 ஐயா அவங்களோட பாடல், அதை பாடிருங்க அப்படின்ட்டு. ஐயா அதே மாதிரி ரொம்ப சிறப்பா பாடி இந்த இதுக்கு கூடுதல் பலமா இருந்துச்சு அது. ஐயாவுக்கு எனது சிறந்தாழ்ந்த நன்றிகள். அதே மாதிரி சரவணன் சகோதரர் அவர்களும் வந்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க. மேலும் வாசிப்பு தளத்தில் உள்ள அனைவருக்கும், கேட்கும் தளத்தில் உள்ள அனைவருக்கும் எனது நன்றிகள். மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க காசி ஆறுமுகம். நிறைய நம்ம பழைய படங்கள் பார்த்திருப்போம். இப்போ பார்க்கறதில்ல. இப்ப இன்றைக்கு வர படங்கள பார்க்குறோம். அந்த மாதிரி சமயங்கள்ல நமக்கு பழைய நினைவுகள் அவங்க சொன்ன மாதிரி நினைவுகள் வரும். அந்த காலத்துல படம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காலத்துல எப்படி இருக்கு, அதுல என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம சமுதாயத்துல என்னென்ன மாற்றங்கள் வருதோ, அது நிச்சயமா அந்த சினிமா துறையிலும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி தான் பாடல்களும் நிறைய மாறி இருக்கு. ஆனா நம்ம நிகழ்ச்சிக்காக நீங்க இவ்ளோ விஷயங்கள் தேடல் அப்படிங்கிறத பத்தி கூட சொன்னாங்க. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள தேடி எடுத்து கொண்டு வந்து மாயாண்டி பாரதி போன்றவர்களை கேட்கவே மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்றைக்கு அ ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட அவ்வளவு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குது. நிறைய பேர் கவனிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அ செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்ங்கிற அளவுக்குல கிடைக்குது. ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்றவங்க ஒரு சமூக வலைதளங்கள்ல போடும்போதுங்கும்போது, இந்த மாதிரி சாதனை பண்ணி தன்னுடைய உயிரே பணயம் வச்சு நாட்டுக்காக போராடினவர்கள் எல்லாம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம மரியாதை குடுக்குறோம் அப்படின்னு யோசிக்கும்போது மனசு வருத்தமா தான் இருக்கு. ஆனாலும் இன்னும் நிச்சயமா இன்னும் நிலைய மாறும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு உச்சபட்சம் போகும்போது மீண்டும் பழைய விஷயங்களுக்கே நம்ம திரும்புவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேடல் பத்தி கூட சொன்னாரு. தேடிட்டே இருப்பாரு காசி ஆறுமுகம்னு. அந்த ஒரு சில பாடல் அந்த வரிகள் எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னிசை பாடி வரும் அப்படிங்கிற ஒரு பாடல். அந்த பாடல்ல வரும். தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். பாடல் போல தேடல் கூட ஒரு சுகமே அப்படிங்கிற பாடல் வரிகள் எனக்கு ஞாபகம் வந்தது. சில சமயம் நல்ல பாடல் வரிகள் வரும்பாங்க இல்லையா? அந்த மாரி இந்த பாடல் கூட ரொம்ப அருமையான வரிகளை கொண்ட ஒரு பாடல் எனக்கு நினைவுக்கு வந்தது. மிக்க மகிழ்ச்சி. இன்றைய காலை பொழுதில் அழகான 2 பேர பற்றி உடுமலை நாராயண கவி அவர்களையும், பட்டுக்கோட்டை பத்தி அவர்களை பற்றியும் பல தகவல்களோடு ராமச்சந்திரன் ஐயா அவர்களுடைய பாடல்களோட இன்னைக்கு நிகழ்ச்சி மிக மிக சிறப்பாக இருந்தது. அதற்கு இருவருக்கும் மிக்க நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு உடலும் உள்ளமும் என்ற தலைப்பில் சசிகலா பாரி அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் பேசுறீங்களா? அந்த காசி ஆறுமுகம் 2 தடவை பாட்டு பாடினாரு நம்ம உரையிலேயே, கொஞ்சம் பாடினாரு. இப்ப இந்த பாடல் நல்லா பாடினாரு. ஆமா, நானும் நினைச்சேன் சொல்லணும்னு நினைச்சேன் நானு. பாடல் வரிகள் அழகா பாடினாரேன்ட்டு. நான் கேட்ட பாட்டு பாடல் வரிகள் முடிஞ்சாத அப்படி முடிஞ்சாத அந்த வரிகள் மட்டும் வாசிக்க முடியுமா? காசியா இருக்கும் அந்த பாடல் வரிகள். பாட்டாவே பாடி கமலஹாசன் சொல்லுவாரு, பாட்டாவே பாடிட்டியா அப்படிம்பாரு அந்த படத்துல. அந்த மாதிரி அவரு நீங்க கேட்ட பாடல் வரிகளை பாடலாவே பாடிடுவாரு. இல்ல அவருடைய பாடலை யாருமே நீங்க எதுவுமே சொல்லல, அதனால ஸ்பெஷல் தேங்க்ஸ். நன்றி. அது திடீர்னு அது வாசிக்கும் போது பாட்டா வந்துடுச்சு. ஒரு நிமிஷம். சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி கம்பாக்கரைய உசத்தி கட்டி கருப்பு வெள்ளை வாய்க்கால் வெட்டி காடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கையுங்காலம் தானே மிச்சம், கையுங்காலம் தானே மிச்சம், காடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கையுங்காலம் தானே மிச்சம். போதும். ஏன்னா நான் வாசிக்கிற மாதிரி இருக்கு. சிறப்புங்க காசி ஆறுமுகம். கேட்டோன்னே அருமையா பாடினீங்க. அடுத்த முறை நீங்களும் ஒரு பாதி பாடல் அப்படியே கொஞ்சம் பாடினீங்கன்னா இன்னுமே ரொம்ப சிறப்பா இருக்கும் நிகழ்ச்சி. ஏன்னா நீங்களும் பாடகர் ஆயிட்டீங்க. இனிமே கவிஞர் பாடகர் காசி ஆறுமுகம் அப்படின்னே சொல்லலாம்னு நினைக்கிறேன். சிறப்பு. ராமச்சந்திரன் ஐயாவுக்கே தப்பு கொடுத்துட்டாரு போங்க.
நீங்க எப்பவுமே உசி பேத்தி விடுங்கன்னு தெரியும். ஆள விடுங்க. ஐயா சீவரையா எல்லாத்தையும் நினைவுல வச்சுக்கிட்டு நீங்களும் சரவணன் கையா கண்ணா ஐயா அவர்களும் ரொம்ப அற்புதமா எடுத்து கொடுக்குறீங்க. உங்க கையில இருந்து தப்பிக்க முடியாது. எல்லாருமே உஷாரா இந்த நிகழ்வுல கலந்துக்கணும். சிறப்பு. பிங்கி, நீங்க இணைஞ்சிருக்கீங்க. வணக்கம், பேச முடியுமா? வணக்கம். சரிடா, சாப்பிட்டியா? சரி. நன்றி அனைவருக்கும். நம்ம அப்படியே நிகழ்வை நிறைவு செய்து கொள்ளலாம். காசி ஆர்மம் அவருடைய பாடலோட நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.